ஸோ வென்எவர் சார்ஜ் இஸ் அட் ரெஸ்ட், சார்ஜ் ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா அந்த சார்ஜ் என்ன தான் ப்ரொடியூஸ் பண்ணும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால தான் அதுக்கு பேர் ஸ்டாட்டிக் சார்ஜ்னு சொல்றோம். இது எல்லாமே அசெஷன் ரீசன்ல வரக்கூடிய டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ ஸ்டாட்டிக் சார்ஜ் வில் ப்ரொடியூஸ் ஒன்லி எலக்ட்ரிக் ஃபீல்ட். The magnetic field produced by the static charge will be 0. ஓகே, அதுவே வந்து ஒரு டைனாமிக் சார்ஜ், அதாவது மூவிங் சார்ஜ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மூவிங் சார்ஜ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் இது வந்து என்ன பண்ணும், எலக்ட்ரிக் ஃபீல்டையும் ப்ரொடியூஸ் பண்ணும், அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் வந்து என்ன பண்ணும், ஒரு மூவிங் சார்ஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ போத் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் பி ப்ரொடியூஸ்ட். ஸோ இதில் தான் அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அப்புறம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்னது? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஏதாவது சார்ஜை வச்சோம் அப்படின்னா அந்த சார்ஜில் என்ன ஆக்ட் ஆகும்? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ தட் இஸ் வாட் வி கேன் கால் அஸ் அ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னா என்னது? சார்ஜ் பிளேஸ்ட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். சார்ஜ் பிளேஸ்ட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஒன்று அது. அடுத்தது கரண்ட் கேரிங் ஒயர். சார்ஜ்னு மட்டும் கிடையாது, ஒரு கரண்ட் கேரிங் ஒயர் இருக்கு இல்லையா? நீ ஏதாவது ஒரு கரண்ட் கேரிங் ஒயரை மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சாலும் என்ன ஆகும்? அந்த ஒயர் மேலே கரண்ட் கேரிங் ஒயர் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சாலும் அந்த ஒயரில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா உனக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து பேசிக். ஓகே, இதான் வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அண்ட் இது யார் ஆரம்பிச்சதுன்னு தெரியும்ல, அந்த மேக்னெட்டிக் யார் முதல்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கண்டுபிடிச்சா? தட் இஸ் ஓரஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட், ரைட்? இந்த ஓரஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் என்ன தெரிய வந்தது? கரண்ட் வந்து ப்ரொடியூசஸ் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியும். ஓகே, ஓரஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட். அண்ட் உனக்கு டைரக்ஷன்ஸ் தெரியும்ல ஆப்வியஸா, என்னென்ன டைரக்ஷன் எப்படி ப்ரொடியூஸ் பண்றதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் கேரிங் ஒயருக்கு நம்ம என்ன டைரக்ஷன் யூஸ் பண்ணுவோம்? கரண்ட் கேரிங் ஒயருக்கு we will use right hand thumb rule, கரெக்டா? ஸோ ரைட் ஹேண்ட் தம் ரூல். இந்த டைரக்ஷன் உனக்கு தெரியுமா? கிளியரா தெரியுமா மெர்சி? அன்னைக்கு ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தீங்க. ஓகே, ஸோ ரைட் ஹேண்ட் தம் ரூல் வந்து என்ன பண்ணுவோம்? டைரக்ஷனை கண்டுபிடிப்போம். ஸோ எதுக்கும் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த வந்து ஒரு ஒயர் இருக்கு அப்படின்னா, அந்த ஒயரில் கரண்ட் போச்சு அப்படின்னா நம்மளோட ரைட் ஹேண்ட் எடுத்துக்கணும். ஸோ ரைட் ஹேண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ரைட் ஹேண்டோட தம்பு இருக்கு இல்லையா? ஸோ தம்பு எப்போவுமே இங்கே என்ன பாயிண்ட் பண்ணும் அப்படின்னா கரண்ட்டோட டைரக்ஷனை பாயிண்ட் பண்ணும். ஸோ கரண்ட் டைரக்ஷன். மீதி உள்ள கேர்ள்டு ஃபிங்கர்ஸ் வந்து நமக்கு எதை பாயிண்ட் பண்ணும் அப்படின்னா, கேர்ள்டு ஃபிங்கர்ஸ் வந்து டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன பண்ணும்? பாயிண்ட் பண்ணும். இவ்வளோதான். ஸோ அப்போ இங்கே வைக்கும்போது இப்போ கரண்ட் இப்படி பாஸ் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? கரண்ட் எந்த டைரக்ஷனில் போதோ அந்த டைரக்ஷனில் நம்மளுடைய தம்பை வைக்கணும். ஸோ இந்த டைரக்ஷனில் தம்பை வைக்கணும். மீதி உள்ள கேர்ள்டு ஃபிங்கர் வந்து நமக்கு என்ன, நீ வச்சு ரைட் ஹேண்ட் எடுத்து வச்சு பார்த்தோன்னா உன்னுடைய தம்பு இந்த பக்கம் இருக்கும், உன்னுடைய கேர்ள்டு ஃபிங்கர் வந்து இந்த ரைட் சைடில் வந்து வரும். ஸோ அதனால வி கேன் சே இன் திஸ் சைட். அப்போ இந்த சைடில் என்ன இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்வர்டாக இருக்கும், இந்த சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அவுட்வர்டாக இருக்கும். ஸோ இதுதான் இதோட மீனிங். எப்படி வச்சாலும் அப்படிதான். ஸோ இப்போ கரண்ட் ஒயர் எப்படி இருக்கு அப்படின்னா, திருப்பி இஃப் யூ பிளேஸ் யுவர் ரைட் ஹேண்ட் தம் ரூல், ரைட் தம்ப் இன் திஸ் டைரக்ஷன், எந்த பக்கம் இன்வர்ட் வரும், எந்த பக்கம் அவுட்வர்ட் வரும்? இந்த கேஸ்ல கீழே இன்வர்ட் வரும், மேல ஸோ கீழே வந்து இன்வர்ட் வரும், மேலே வந்து அவுட்வர்ட் வரும். அண்ட் மோரோவர் இதை நம்ம லூப்பா வரைகிறதுனால வரையலாம். லூப்பா அப்படி வரைவ, இங்கே அவுட்வர்ட்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் கோஸ் அவுட் அண்ட் தென் கம்ஸ் இன் அண்ட் தென் கோஸ் லைக் திஸ். ஸோ அப்போ இட் வில் பி அ கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு வரையணும். இது என்ன எப்படி வரைவேன்? இங்கேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வெளியில் வந்து இங்கே இன்வர்டாக வரணும், அப்போ இப்படி வரும் டைரக்ஷன். அப்போ இந்த டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இது என்னது? இட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அண்ட் திஸ் வில் பி அ கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகே, ஸோ இதான் நம்ம என்ன பண்ணுவோம், பேசிக்காக ஒயருக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஐடியா. இதுவே வந்து காயிலாக இருந்துச்சுன்னா காயிலுக்கு என்ன யூஸ் பண்ணுவேன்? காயிலுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? ஃபார் சர்க்குலர் காயில் அதான் கிளாக் வைஸ்னா இன்வர்ட், ஆன்டி கிளாக் வைஸ்னா அவுட்வர்ட். இதுதான் டெக்னிக், முடிஞ்சு. அந்த பாட்டில் வச்சு ஒன்று சொன்னேன்ல, அதே தான். ஸோ கிளாக் வைஸ்னா இன்வர்ட், ஆன்டி கிளாக் வைஸ்னா அவுட்வர்ட். ஸோ அப்போ பேசிக்காக இப்போ இதான் உனக்கு ஒரு சர்க்குலர் காயில்னு வச்சுக்கோ. இந்த சர்க்குலர் காயிலில் இப்போ உனக்கு கரண்ட் வந்து கிளாக் வைஸில் இருக்குன்னு வச்சுக்கோ. இதுதான் கரண்ட். ஸோ கரண்ட் வந்து இப்போ கிளாக் வைஸில் இருந்துச்சு அப்படின்னா உனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வர்டில் இப்படி போகணும்.
ஆன்டி கிளாக் வைஸ்னா ஆரோ இப்படி போடணும், அவ்வளவுதான். இது எல்லாமே இந்த இன்வர்ட் அவுட்வர்டுன்றது சில பேருக்கு என்ன கன்ஃபியூஷன் வரும்னா, சார் இப்படி போனாலும் இன்வர்டு தான், இப்படி போனாலும் இன்வர்டு தானே, இது எப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வரும். அதுக்கு தான் இந்த பாட்டிலை வச்சு நம்ம பார்க்கும்போது கிளியரா புரியும். அந்த பாட்டில் நம்ம சுத்தும் போது நமக்கு இப்போ இதான் உனக்கு பாட்டில்னா, இந்த பாட்டிலை சுத்தும் போது இதான் இன்வர்டு பாட்டிலுக்கு, இதை வெளியில எடுத்தனா இதான் அவுட்வர்டு. எப்படி வச்சாலும் அதானே வரும். இப்போ பாட்டில் இப்படி வைக்கிறேன்னு வச்சுக்கோ, இப்படி வைக்கிற பாட்டில், அப்ப இதுல இதான் இன்வர்டு, இதான் என்னது அவுட்வர்டு. ஸோ அதனால அந்த பாட்டிலை நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா இது மறக்காது நமக்கு. ஸோ தட்ஸ் இட். அப்போ கிளாக் வைஸ்னா இங்க என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி போய், ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்பவுமே என்ன இருக்கும், இட் வில் ஆல்வேஸ் ஃபார்ம் ஏ க்ளோஸ்ட் லூப் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ இங்கேயும் என்ன ஆகும், இப்படி போய் இப்படி வரும். ஸோ இதான் வந்து என்னது டைரக்ஷன் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார் த சர்க்குலர் காயில். அண்ட் இதை நம்ம 2 டைமென்ஷனில் வரையும் போது எப்படி வரையும், இப்போ இதான் சர்க்குலர் காயில் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா, இஃப் யூ ட்ரா திஸ் இன் அ 2 டைமென்ஷன் how will draw. ஸோ கரண்ட் வந்து இப்படி இருக்கா, அப்போ கிளாக் வைஸ். அப்போ இது நம்ம சர்க்கிளில் சுற்றணும்னா கிளாக் வைஸா, அப்போ இந்த சைடில் என்ன பண்ணுவேன், இன்வர்ட், இந்த சைடில் அவுட்வர்ட். ஸோ அவுட்வர்ட் அவுட்வர்ட் அவுட்வர்ட், ரைட். ஏன்னா கிளாக் வைஸ்னா நமக்கு இன்வர்டுன்னு தெரியும். அப்போ இந்த ரீஜன் இன்வர்ட்னா அதுக்கு வெளியில் உள்ள ரீஜன் கண்டிப்பாக அவுட்வர்டாக தான் இருந்து ஆகணும். ஏன்னா பிகாஸ் இட் ஹேஸ் டு ஃபார்ம் அ க்ளோஸ் டு லூப். ஸோ அப்போ இங்கே நம்ம இதை ட்ரா பண்ணனா எப்படி வரையும், இது எக்ஸ் மார்க் தெரிஞ்சிச்சா, ட்ரா பண்ணணும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வெளியில இருந்து என்ன பண்ணணும், எப்படி வரணும்னு பாரு, இங்க இருந்து வெளியில இருந்து உள்ள வந்து இப்படி வரணும். அப்போ இட் வில் பி அ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இங்க பார்த்தனா இங்க இருந்து இப்படி வரணும் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இட் வில் பி அ கிளாக் வைஸ் டைரக்ஷன். இங்க திருப்பி வெளியில இருந்து இப்படி வரணும், ஸோ இட் வில் பி அ ஆன்டி கிளாக் வைஸ். இங்க உள்ள இருந்து இப்படி வரணும், இட் வில் பி அ கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை மார்க் பண்ணுவோம் ஒரு சர்க்குலர் காயிலுக்கு, ரைட். புரிஞ்சுதுல? So this is how you can able to mark a direction of the magnetic field for a circular coil. இந்த பாட்டா இது அதான் இப்போ இங்க உள்ள எக்ஸ் மார்க் போட்டிருக்கேன்ல, எக்ஸ் மார்க்னா என்ன அர்த்தம், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உள்ள வரணும்னு அர்த்தம். உள்ள அப்படி வந்துட்டு திருப்பி இந்த வழியா வெளியில போகணும்னு அர்த்தம். அதான் இப்படி உள்ள வந்துட்டு இப்படி வெளியில போகுது பாரு எல்லாமே, தெரியுதா? ஸோ இந்த லைன் எதுக்கு இண்டிகேட் பண்ணா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஹேஸ் டு கம் இன்சைட் and then it go outside like this. அதனால நீ பார்த்தனா இந்த சர்க்குலர் காயில் பார்த்தனா ஒரு சைடு கிளாக் வைஸா இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் வந்து ஆன்டி கிளாக் வைஸா இருக்கும். இங்க பாரு, இங்க கிளாக் வைஸா இருந்துச்சுன்னா இங்க என்ன இருக்கு, ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, இங்க பாரு, இங்க கிளாக் வைஸா இருக்கு, இங்க என்ன இருக்கு, ஆன்டி கிளாக் வைஸா இருக்கு. ஸோ இது எப்பவுமே நமக்கு என்னவா தான் வரும், ஆப்போசிட்டா தான் வரும், ரைட். ஃபைன். ஸோ திஸ் இஸ் வாட் டைரக்ஷன் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே ஃபைன். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு, அதோட டைரக்ஷன் தெரிஞ்சிச்சு. அடுத்தது அதோட மேக்னிடியூட கண்டுபிடிக்க நம்ம யூஸ் பண்ற லாக்கு பேர் தான் என்னன்னா பயோட்-சாவர்ட் லா. இந்த லாவை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ பயோட்-சாவர்ட் லா என்ன சொல்லுதுன்னா, யூ கேன் கன்சிடர் தெர் இஸ் அ ஒயர். இந்த மாதிரி ஒரு ஒயர் இருக்குன்னு எடுத்துப்போம், ஒரு ஒயர் இருக்கு. இந்த ஒயர்ல என்ன பாஸ் ஆகுதுன்னா, லெட்ஸ் அஸ்யூம் தி கரண்ட் இஸ் பாசிங், கரண்ட் வந்து ஐ. ஸோ இப்போ இந்த ஒயர்னால எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, என்டையர் ஒயரை டைரக்டாக கண்டுபிடிக்க முடியாது இல்லையா, அதனால என்ன பண்ணுவோம், இந்த ஒயர்ல இருந்து ஒரு சின்ன எலமெண்ட்டை மட்டும் எடுத்துப்போம். அந்த எலமெண்ட்டை தான் டிஎல்னு நேம் பண்ணிப்போம். பண்ணிட்டு இந்த ஒயர்ல இருந்து எந்த பாயிண்ட்ல நீ உனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும், லெட்ஸே எனக்கு பி பாயிண்ட்ல கண்டுபிடிக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் ஆர்னு எடுத்துக்கோ, அந்த ஆங்கிள் என்ன பண்ணிக்கோ தீட்டான்னு எடுத்துக்கோ. ஸோ தட்ஸ் இட். இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்றது தான் பயோட்-சாவர்ட் லா. ஸோ பயோட்-சாவர்ட் லா என்ன சொல்லுதுன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி, அதாவது இந்த பாயிண்ட் பில உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் பிகாஸ் ஆஃப் த நாட் என்டையர் ஒயர், பிகாஸ் ஆஃப் த எலமெண்ட், அதனால தான் நான் டிபின்னு போட்டிருக்கேன். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி பிகாஸ் ஆஃப் த எலமெண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த current which is passing through the wire, and it is directly proportional to the elemental length of the wire, and it is directly proportional to the sine of the angle, and it's directly proportional to the inversely proportional to the square of the distance. இந்த 4 ஃபேக்டர் தான் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது, எவ்வளோ லெங்க்த்து, என்ன ஆங்கிள், என்ன டிஸ்டன்ஸ். ஸோ இது மூணுத்தையுமே நம்ம ஒரு ஃபார்முலா எழுதணும்னா டிபி ப்ரொபோர்ஷனல் டு ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இங்கே நம்ம ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணால் என்ன பண்ணுவோம், கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அந்த கான்ஸ்டன்ட் தான் என்னது, μ0/4π ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர், ரைட். ஸோ இதில் வந்து நமக்கு தெரியும் μ0னா பெர்மியபிலிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஸ்பேஸ், அந்த வேல்யூ வந்து என்னது
4 pi into 10 power minus 7. ஸோ அதனால ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இப்போ நீ இது k ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பைன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோயேன். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நீ டேரெக்டாக 4 pi into 10 power minus 7 சப்ஸ்டியூட் பண்ணி 10 power minus 7 போட்டுக்கலாம். ஸோ இட் வில் பி ஈஸியர். ஒரு வாட்டி சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணுறதுக்கு பதிலாக மியூ நாட் பை 4 pi போட்டால் மொத்த டேர்ம் வந்து 10 power minus 7 அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? இதுதான் வந்து என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டோடது. அண்ட் ஆப்வியஸ்லி நமக்கு இது ஒரு டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா ரைட் ஹேண்ட் தம் ரூல் போடுவேன். போட்டேன்னா என்ன பண்ணுவேன், கரண்ட் இந்த பக்கம் பாஸ் ஆகுதா, அப்போ உன்னோட தம்பை இந்த பக்கம் பாயிண்ட் பண்ணுவேன். பாயிண்ட் பண்ணனா உன்னுடைய கேர்ள்டு ஃபிங்கர் ஆல்ரெடி இங்கே என்ன பண்ணும், இன்வர்டா வந்து நமக்கு பாயிண்ட் ஆகும். தட்ஸ் இட். அப்போ இன்வர்ட் தான் இந்த பாயிண்ட்ல உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட். கொஸ்டின்ல டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும். ஏதாவது ஒரு லெங்க் கொடுத்துட்டு இந்த மொத்த லெங்க்ல எவ்வளோ, இந்த மொத்த லெங்க்னால எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு கேட்டாங்கன்னா, ஸோ யூ கேன் இன்டகிரேட் இட் திஸ் ஒன். ஸோ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் that is B equal to integral of mu naught by 4 pi integral of ideal sin theta by r square. இதில் மோஸ்ட்லி எது வேரியபிளாக இருக்கும், இந்த டிஎல் தான் என்ன இருக்கும், வேரியபிளாக இருக்கும். அந்த டிஎல் தான் இன்டகிரேட் பண்ணுவோம், எலிமெண்ட்டாக எடுத்து இன்டகிரேட் பண்ணுவோம். ஓகே, இது ஒன்று. அடுத்தது இதில் வேற என்ன கேட்கலாம், இதோட வெக்டார் ஃபார்ம் கேட்கலாம். அதுவுமே இம்பார்ட்டன்ட். வெக்டார் ஃபார்ம் எப்படி எழுதணும்னா டிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு mu naught by 4 pi or mu naught I 4 pi. It can be written as dl vector cross r vector divided by r cube அப்படின்னு எழுதணும். Okay, this is the vector form. So dl vector cross r vector by r cube. இங்க பார்த்தனா இது ஏன் நான் இப்படி எழுதியிருக்கேன்னா, இதை நீ எக்ஸ்பேண்ட் பண்ணா திருப்பி இந்த ஃபார்மேட் வரணும் உனக்கு. ஓகே, இது நல்லா பார்த்தனா இது என்ன ஃபார்முலா, இது a cross b. A cross B expand பண்ண என்ன வரும், dl vector cross r vector can be written as dl r sin theta. இப்போ நீ இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணா கீழே, அதனால தான் கீழே r கியூப்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த ஆரும் இந்த ஆர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் திங் வந்து r ஸ்கொயர் வரும். திருப்பி ஒரிஜினல் ஃபார்மேட் நமக்கு கிடைச்சிடும். அது ஒன்று. அடுத்தது நான் வெக்டார்ல ஒரு யூனிவர்சல் மெத்தட்னு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா, டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. என்ன மெத்தட் சொன்னேன், இந்த மாதிரி ரெண்டு வெக்டார் இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு வெக்டாரை வச்சு நீ என்ன பண்ணலாம், மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷனை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தான் நான் அதுக்கு சொன்ன மெத்தட் தான் என்னன்னா 3 ஃபிங்கர் ரூல் அப்படின்னு ஒரு மெத்தட் சொல்லியிருப்பேன். 3 ஃபிங்கர் ரூல் அப்படின்னா என்னன்னா, உன்னோட ரைட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, இந்த ரைட் ஹேண்ட்ல முதல் 3 ஃபிங்கர் எடுத்துக்கணும். அதாவது நம்மளுடைய 4 ஃபிங்கர், நம்மளுடைய மிடில் ஃபிங்கர், நம்மளுடைய தம். ஓகே, இது மூணுமே மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரா இருக்கும். இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் வெக்டார் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் வெக்டார் எப்பவுமே 4 ஃபிங்கரை பாயிண்ட் பண்ணும். எஃப்எஃப்னா 4 ஃபிங்கர். ரெண்டாவது வெக்டார் எப்பவுமே எதை பாயிண்ட் பண்ணோம்னா மிடில் ஃபிங்கரை பாயிண்ட் பண்ணும். நம்மளோட தம்பு இருக்குல்ல, இந்த தம்புன்றது எப்பவுமே அவுட்புட்டை காட்டும். தம்புன்றது அவுட்புட். இந்த கேஸ்ல அவுட்புட்ன்றது என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதனால மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, இப்படியும் நம்ம என்ன பண்ணலாம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுவுமே உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி இந்த வெக்டார் மெத்தடை யூனிவர்சல் மெத்தட்னா நீ எதுக்கு வேணா அப்ளை பண்ணலாம். எல்லாத்துக்கும் என்ன, நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது என்ன படிச்சிருப்போம், லெஃப்ட் ஹேண்ட் ஃபிளெமிங் ரூல்னு படிப்போம், ரைட் ஹேண்ட் ஃபிளெமிங் ரூல்னு படிப்போம், ரைட் ஹேண்ட் பாம் ரூல்னு படிப்போம், கார்க்ஸ் ரூல்னு படிப்போம். ஏகப்பட்ட ரூல் இருக்கு இதுல. ஸோ அந்த ஏகப்பட்ட ரூல்ஸை இக்னோர் பண்றதுக்கு ஒரே ஒரு ரூல் என்னது, 3 ஃபிங்கர் ரூல். ஃபர்ஸ்ட் வெக்டார் என்ன வருதோ 4 ஃபிங்கர் யூஸ் பண்ணிக்கணும். செகண்ட் வெக்டார் என்ன வருதோ அது மிடில் ஃபிங்கர் யூஸ் பண்ணிக்கணும். தேர்ட் வெக்டார் என்ன வருது, தம்பு வருதா, அதை தூக்கிட்டு போய் அவுட்புட்டா யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த கேஸ்லயே வச்சு பார்த்தோன்னா உனக்கு கிளியரா டைரக்ஷன் கிடைக்கும் பாரு. இப்போ டிஎல் வெக்டார் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னா, அப்போ உன்னோட 4 ரைட் ஹேண்ட் எடுத்துக்கணும். அதில் உன்னோட 4 ஃபிங்கரை இந்த டிஎலுக்கு நேராக பாயிண்ட் பண்ணு. 4 ஃபிங்கர் முடிஞ்சா. ரெண்டாவது இந்த ஆர் வெக்டாருக்கு நேராக உன்னோட மிடில் ஃபிங்கரை பாயிண்ட் பண்ணு. எல்லாமே ஒரே டைம்ல பாயிண்ட் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி டோன்ட் ஃபர்கெட் தட் யுவர் 3 ஃபிங்கர்ஸ் ஆர் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அப்போ இப்படி மிடில் ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணா உன்னோட தம்பு எந்த டைரக்ஷன்ல காட்டுது, இன்வர்ட்ல வருதா பாரு, செக் பண்ணி பாரு. வருதா? தட்ஸ் இட். ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மெத்தட், இந்த 3 ஃபிங்கர் ரூல் அப்படின்றது. சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோ. தட்ஸ் இட். ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது பாட்டம் பார்த்துட்டோம். எப்படி வந்து எப்படி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது ஒன்று, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் 2, மூணாவது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய மேக்னிடியூட் என்ன, அதான் பயோட் சாவர்ட் லா. இந்த சீக்வன்ஸை படிச்சேன்னா உனக்கு மறக்காது. ஆரிஜின் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சரி, டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சரி,
அடுத்தது வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் தட் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதான் இப்போ பண்ணியிருக்கோம். அடுத்த கான்செப்ட் பாரு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு மூவிங் சார்ஜ். அடுத்தது ஒரு சார்ஜ் மூவ் ஆகிறதுனால எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ நம்ம பார்த்தோம்ல ஒரு ஒயருக்கு, அதே தான் சார்ஜுக்கு எழுத போகிறோம். தட்ஸ் அ கான்செப்ட் இஸ் ஆக்சுவலி. இப்போ லெட்ஸ் கன்சிடர் ஒரு சார்ஜ் வந்து இப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, ஏதோ ஒரு பாத்தில் ஒரு சார்ஜ் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி ஏதோ ஒரு பாத்தில் சார்ஜ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. அந்த சார்ஜ் வந்து Q அண்ட் சார்ஜ் இஸ் மூவிங் வித் வெலாசிட்டி V. சரியா? இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இந்த சார்ஜ் மூவ் ஆகிறதுனால எனக்கு எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றத நான் என்ன பண்ணணும், இந்த ஆங்கிளில் இந்த பாயிண்ட் Pயில் இந்த பாத்தில் சார்ஜ் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஐ வாண்ட் டு ஃபைண்ட் வாட் இஸ் அ மேக்னிடியூட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு பிகாஸ் ஆஃப் த மூவிங் சார்ஜ். உடனே நீ கேட்கலாம், எப்படி சார் ஒரு சார்ஜ் மூவ் பண்ணால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுமானா, எஸ், அதான் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். டிப்பிக்கலி இட் இஸ் ரிலேட்டட் டு கரண்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கரண்ட்னா என்ன, ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். சார்ஜ் ஃப்ளோ ஆனால் கரண்ட் வருது, கரண்ட்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது. அப்போ சார்ஜ் இஸ் த ஃபண்டமெண்டல் ஃபார் ப்ரொடியூசிங் எ கரண்ட். கரெக்டா? சார்ஜ் இருந்தால் தான் கரண்டே வரும். அப்போ கரண்ட்னால மேக்னெட்டிக் ஃபீல்டுனா அப்போ சார்ஜ்னாலும் கண்டிப்பாக மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வந்தே ஆகணும். அதனால தான் நான் சொன்னேன் ஒரு சார்ஜ் ரெஸ்ட்ல இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகாதுன்னு சொன்னேன். ஏன் ப்ரொடியூஸ் ஆகாது? சார்ஜ் ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா கரண்டே இருக்காது, கரண்டே இல்லைன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்காது உனக்கு. ஸோ தட் இஸ் த பாயிண்ட். ஸோ இப்போ எப்படி பயோட் சாவர்ட்ல அப்ளை பண்ணியோ அதுக்கு அதே கான்செப்டை இதுக்கு அப்ளை பண்ணணும். அவ்வளோதான் ஐடியா. என்ன பண்ணு, ஸோ நான் என்ன சொல்கிறேன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P ஆர் வி கேன் சே த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் P. ஓகே, இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அங்கே கரண்ட்னு சொன்னா இங்கே சார்ஜ்னு சொல்லணும். அடுத்தது இங்கே அங்கே என்ன சொன்னோம், எலமெண்டல் லெங்க்த்னு சொன்னோமா, இங்கே வெலாசிட்டின்னு சொல்லணும். மீதி ரெண்டு ஃபேக்டர் சேம் தான், சைன் ஆஃப் தி ஆங்கிள் and inversely proportional to the square of the distance. ஓகே, இது எல்லாமே சேம். இப்போ நீ என்ன பண்ணு, இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே ஃபார்முலாவை கொண்டு வந்துரு. அப்போ B is proportional to QV sin theta divided by R square. ரைட், டன். ப்ரொபோர்ஷனாலிட்டியை இன்க்ளூட் பண்ணு. ப்ரொபோர்ஷனாலிட்டி என்ன, mu naught by 4 pi QV sin theta divided by R square. So this is what you can call as a magnetic field. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு மூவிங் சார்ஜ். இதுதான் ஒரு மூவிங் சார்ஜ்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட். அண்ட் how you can able to find the direction of, ஓகே, இதோட வெக்டார் ஃபார்ம் எழுதுனாலே உனக்கு டைரக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். நான் சொன்ன மாதிரி இதோட வெக்டார் ஃபார்ம் எழுதிக்கோ. வெக்டார் ஃபார்ம் என்ன வரும், B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு mu naught by 4 pi. It can be written as Q அப்படியே போட்டுட்டு it can be written as V vector cross R vector divided by R cube. ஓகே, தட்ஸ் இட். அதே மாதிரி நீ இதில் என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, இந்த வெக்டார் எழுதுறல, எந்த வெக்டாரை முதல்ல எழுதுறன்றது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நீ வெக்டாரை மாற்றி எழுதிட்டேன்னா டைரக்ஷன் மாறிடும். பிகாஸ் யூ நோ லைக் A வெக்டார் கிராஸ் B வெக்டார் இஸ் நத்திங் பட் மீ மைனஸ் ஆஃப் B வெக்டார் கிராஸ் A வெக்டார். ஸோ அதனால ஒரு வெக்டார் மாறினாலும் டைரக்ஷன் மாறிடும். அதனால இந்த ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுக்கணும் எப்படி எழுதுறோம்னு சொல்லிட்டு. தட்ஸ் இட். இப்போ பார்த்தோன்னா இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு. V ஃபர்ஸ்ட் ஃபிங்கர், R வெக்டார் மிடில் ஃபிங்கர், தம்பு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை பாயிண்ட் பண்ணும். ஸோ அப்போ பார்த்தோன்னா நீ வச்சு பாரு, B வெக்டார் இப்படி இருக்கா, R வெக்டார் இப்படி இருக்கா. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ கேன் கால் அஸ் R வெக்டார். அப்போ இந்த கேஸ்லையும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன இருக்கும்னா இட் வில் பி பாயிண்டிங் இன்வர்ட் அப்படின்றத ஆன்சர் இது. கிளியர்? ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு மூவிங் சார்ஜ்னா mu naught 4 pi QV sin theta by R square and this is a cross product for that. Okay. Yes. Next we'll discuss about magnetic field due to current carrying wires. So wire-னால என்னென்ன magnetic field அப்படின்றத அடுத்த டாபிக்காக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நம்ம பேசிக்லேருந்து ஆரம்பிக்கணும்னா ஒரு ஃபைனைட் ஒயர்லேருந்து ஆரம்பிக்கலாம். தட்ஸ் த பெஸ்ட் திங். ஒரு ஃபைனைட் ஒயர்னா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு ஒயர் இருக்குது, சரியா? இந்த ஒயரில் கரண்ட் வந்து பாஸ் ஆகுது I. இந்த ஒயரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து A, இந்த எண்டிங் பாயிண்ட் வந்து B அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, லெட்ஸ் கன்சிடர் திஸ் டிஸ்டன்ஸ் வில் பி R. இந்த ஒயர்ல இருந்து R டிஸ்டன்ஸில் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் வாட் வில் பி த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ இங்கே இல்லைனா இது வில் நேம் திஸ் அஸ் அ P பாயிண்ட் அண்ட் வில் நேம் திஸ் அஸ் அ Q பாயிண்ட். ஸோ இதில் பாஸ் ஆகுது. இப்போ எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும், இந்த பாயிண்ட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணுவேன், இங்கேருந்து ஒரு லைனையும், அதாவது அந்த ஒயரோடைய ஸ்டார்டிங் எண்டிங் பாயிண்ட்லேருந்து ரெண்டு லைனை நீ என்ன பண்ணணும்னா இங்கே வந்து மார்க் பண்ணணும், சரியா?
இங்கே மார்க் பண்ணி இந்த ஆங்கிளை யூ கேன் கன்சிடர் அஸ் அ θ1, யூ கேன் கன்சிடர் அஸ் அ θ2. ஓகே. அண்ட் இந்த இது ரொம்ப முக்கியம், இந்த லைன் நம்ம வரைகிறது இல்லையா, ஏன்னா இதை வச்சு தான் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம் மற்றது எல்லாமே. நிறைய பேர் இதில் தான் கன்ஃபியூஷனே வர்றது ஆக்சுவலாக, ஏன்னா டிஃப்ரெண்ட் ஷேப் கொடுக்கும்போது இதில் தான் கன்ஃபியூஸே ஆகுறாங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ ஹாவ் அ ஒயர், ஆர் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோ, அந்த 2 டெர்மினல்லேருந்து அந்த எந்த பாயிண்ட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பண்ணுறியோ அந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கோ. ஆருக்கும் அந்த கனெக்டிங் பாயிண்ட்டுக்கும் ஆங்கிள் θ1 θ2 நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ இதுக்கான டைரக்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா μ0I/4πr இன்டூ சைன் θ1 ப்ளஸ் சைன் θ2 அப்படின்னு நம்ம என்ன பண்ணி போகிறோம், இந்த ஃபார்முலாவை எழுதி போகிறோம். இதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. என்ன ஃபார்முலானா, சம்டைம்ஸ் வந்து நம்ம ஆங்கிள் எங்கே எடுக்கணும்ல, சம்டைம்ஸ் ஆங்கிளை நம்ம ஒயரோட பேஸில் எடுப்போம். இது ஆல்ஃபா, இது பீட்டான்னு எடுப்போம். இப்போ ஆல்ஃபா பீட்டான்னு இதை எடுத்தோன்னா அங்கே என்ன வரும்னா μ0I/4πr, சைனுக்கு பதிலாக இந்த டேர்ம் என்ன ஆயிரும்னா காசு ஆயிரும். ஏன்னா இது θ1ல, அப்போ இது 90, அப்போ இந்த ஆங்கிள் என்ன வரும் உனக்கு 90 மைனஸ் θ1 வரும். கரெக்டா? அப்போ இங்கே போட்ட அப்படின்னா சைன் 90 மைனஸ் θ காஸ் θ ஆட்டோமேட்டிக்காக உனக்கு தெரிஞ்சிடும். அதனால அதை இங்கே எங்கே எடுக்கிறன்றதை பொறுத்து, பட் ஐ ஆல்வேஸ் டெல் யூ தட் இந்த பாயிண்ட்ல எடுத்துக்கோ, ஸோ தட் யூல் நெவர் கன்ஃபியூஸ் இட். சம்டைம்ஸ் இந்த இடத்துல எடுக்கிற மாதிரி வந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோ, அவ்வளோதான். இங்கே சைன்னா இங்கே காசு வரணுன்றது ஞாபகம் வச்சுக்கோ, ஏன்னா 90 மைனஸ் θ வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோ. தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் வாட் யூ கேன் கால் அஸ் அ ஒரு ஃபைனைட் ஒயருடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு பாயிண்ட். சரி, இந்த ஃபைனைட் ஒயருக்கு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் கேட்கலாம். எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னா, லைக் இப்படி இருக்கா, சம்டைம்ஸ் லைக் இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். இதே ஃபைனைட் ஒயர் இருக்கு. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து நமக்கு எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு தெரியணும்னு வச்சுக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர்னு எடுத்துப்போம். ஓகே, இந்த பாயிண்ட்ல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு தெரியணும் பி. அப்போ நீ என்ன பண்ணுவ, திருப்பி இந்த லைனை இங்கே கனெக்ட் பண்ணுவியா? கரெக்ட். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் ஆர் உனக்கு வந்துடும், ஆர் வந்துடும். இப்போ நீ வந்து என்ன பண்ணணும்னா, இந்த லைனோட இது என்ன ஆங்கிளை மேக் பண்ணுதுன்னு பாரு, ஏ பாயிண்ட் என்ன ஆங்கிளை மேக் பண்ணுதுன்னு பாரு. ஓகே, ஸோ ஏ பாயிண்ட் என்ன ஆங்கிளை மேக் பண்ணும், இது என்ன ஆங்கிளை மேக் பண்ணும், யோசிச்சு பாரு. அது 0. ஸோ ஏ பாயிண்ட் வந்து 0 டிகிரிஸை மேக் பண்ணும். இந்த பாயிண்ட் வந்து என்னது, நமக்கு வந்து இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ன்றதுனால இது வந்து பேசிக்காகவே வந்து இது 90 டிகிரினா இது வந்து 45 வரும். இது வந்து 45 டிகிரிஸ் வரும். கரெக்டா? θ2 வந்து என்ன வரும், 45 டிகிரிஸ்னு வரும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆட். ஏன்னா ஏ பாயிண்ட்ன்றப்ப நம்ம இதில் என்ன நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற விஷயம் என்னன்னா, நீ இதை இப்படி இமேஜின் பண்ணணும். இந்த பாயிண்ட்டு இங்கே இருக்கு. ஓகேயா? இதை வந்து நான் இங்கே அப்படியே இப்படி எடுத்துகிட்டு இப்படி தள்ளும் போது இது என்ன ஆயிரும்னா ஆக்சுவலாக 0 டிகிரிஸ்க்கு வந்து இட் வில் ஷிஃப்ட் டு 0 டிகிரிஸ் பிகாஸ் இட் ஆல்வேஸ் மேக்கிங் திஸ். நோ இல்லைனா இப்படி இல்லைனா என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த லைனை வந்து இமேஜின் எப்படி பண்ணிக்கலாம், இந்த லைன் இப்படி இருக்குல்ல, இந்த லைன் வந்து அப்படியே இப்படி மூவ் பண்ணுற மாதிரி இப்படி கிளாக் வைஸாக சுற்றுற மாதிரி பண்ணோம்னா இந்த லைன் அலைனிங் வித் திஸ் லைன் வந்து 0 டிகிரிஸ். கரெக்டா? அப்படியே இதை சுற்றணும்னா இட் வில் பி அலைன் வித் 0 டிகிரிஸ். அண்ட் அதர் திங்ஸ் இது வந்து என்ன பண்ணும், இதோட வந்து 90 டிகிரின்றதுனால இட் வில் மேக் 45 டிகிரி. ஸோ தட்ஸ் வாட். அப்போ இந்த கேஸில் பார்த்தோன்னா, இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன வரும்னா μ0I/, இது வந்து θ1 வந்து 0 டிகிரிஸ், θ2 வந்து 45 டிகிரிஸ். ஸோ வில் பி 4πr, sin 0 will be 0, sin 45 will be 1/√2 வரும் நமக்கு. ஓகே, ஸோ இப்படி வந்து நமக்கு வந்து கேட்கலாம். ஸோ யா, இந்த மாதிரி வேற ஷேப்ல என்ன பண்ணலாம், நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கேட்கலாம். ஸோ இதான் வந்து ஃபைனைட் ஒயருக்கான விஷயம். சரி, இதுல ரெண்டாவது பார்ட் வந்து நமக்கு என்னன்னா, லைக் செமி இன்ஃபைனைட் ஒயர் அப்படின்னு ஒன்று வரும். செமி இன்ஃபைனைட் ஒயர். செமி இன்ஃபைனைட் ஒயர் அப்படின்றது என்னன்னா, லைக் ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு ஃபைனைட் ஆகும், இன்னொரு பாயிண்ட் வந்து அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், அண்ட் வி டோன்ட் ஹாவ் எண்டிங் பாயிண்ட். ஸோ இட் கோஸ் டு இன்ஃபினிட்டி. இப்போ இதனால நமக்கு எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, செமி இன்ஃபைனைட் ஒயருக்கு வந்து அகெயின், ஸோ செமி இன்ஃபைனைட் ஒயர் ஒன் இஸ் கோயிங் டு திஸ். நோ இப்போ லைக் இந்த இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஆங்கிள் வந்து எடுக்கலாம். ஸோ ஆங்கிள் நான் எடுத்தேன்னா என்ன வரும்னு பாரு, அதாவது இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் வந்து ஆர். இப்போ இது A1 கோஸ் டு திஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் வந்து உனக்கு எவ்வளோ டிகிரியை மெயின்டைன் பண்ணும், 0 டிகிரிஸ் மெயின்டைன் பண்ணும். கரெக்டா? இது இதோட 0 டிகிரிஸை மெயின்டைன் பண்ணும். ஆனால் இது இன்ஃபைனைட் போகுதுல, அப்போ இதுல இருந்து வரக்கூடிய லைன் வந்து உனக்கு எது வரைக்கும் போகும், இட் வில் கோஸ் டு 90 டிகிரி. கரெக்டா? Yes, sir. It will goes to 90 degree.
அப்போ இட் வில் கோஸ் 90 டிகிரி அப்படின்னா அப்போ இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாயிண்ட் பி வந்து செமி இன்ஃபைனைட் வயருக்கு மியூ நாட் ஐ பை 4πr இன்டூ சைன் தீட்டா 1 வந்து 0 சைன் 19 வரும். சைன் 90 வந்து 1. அப்போ டெக்னிக்கலாக ஃபார்முலா என்ன வந்துடும் நமக்கு மியூ நாட் ஐ பை 4πrனு வந்து. ஸோ அப்போ ஒரு செமி இன்ஃபைனைட் வயருக்கான ஃபார்முலா வந்து மியூ நாட் ஐ பை 4πr பட் ஸ்பெசிஃபிகலி விச் இஸ் டேக்கன் அட் த ஒன் எண்ட். இந்த பாயிண்ட்ல எடுத்தனா அதை அப்படி சொல்ல முடியாதுல்ல, கரெக்டா? இந்த பாயிண்ட்ல எடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஆங்கிள் 90 டிகிரி போகும். அப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு லைனை கனெக்ட் பண்ணி அதை கண்டுபிடிக்கணும். ஸோ தட் வில் பி டிஃப்ரெண்ட். அதனால ஒரு எண்ட்லேருந்து வந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மியூ நாட் ஐ பை 4πrனு எடுத்துக்கலாம். கீப் இட் இன் மைண்ட். அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்போல்லாம் வந்து நீ இந்த மாதிரி செமி இன்ஃபைனைட் வயர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறியோ இந்த ஆர் டிஸ்டன்ஸை நீ என்ன பண்ணிக்கணும்னா இந்த ஒயருக்கு பர்பண்டிகுலர் வர மாதிரி பண்ணிக்கணும். ஓகே, ஏன்னா அதில் கூட நிறைய கன்ஃபியூஷன் வருது. அது ஏன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்வே ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ. என்னன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்ஃபைனைட் ஒயர் இருக்கு இல்லையா, ஒரு இன்ஃபைனைட் ஒயர் இருக்குன்னு வச்சுப்போம். லெட்ஸ் சே லைக் தெர் இஸ் அ இன்ஃபைனைட் ஒயர். ஒரு இன்ஃபைனைட் ஒயர் இருக்கு இந்த மாதிரி. இந்த இன்ஃபைனைட் ஒயர் வந்து ரைட் சைடில் அப்போ இட் இஸ் இன்ஃபினிட்டி. இந்த இன்ஃபைனைட் ஒயரை என்ன பண்ணுவாங்கன்னா பெண்ட் பண்ணுவாங்க. பெண்ட் பண்ணி 2 ஈக்குவல் ஆஃபாக மாற்றுறாங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த இன்ஃபைனைட் ஒயரில் கரண்ட் எப்படி பாஸ் ஆகுது. நவ் திஸ் இன்ஃபைனைட் ஒயர் இஸ் பெண்டட் இன்டு பெண்டட் ஃபார் சம் ஆங்கிள் ஆல்ஃபான்னு வச்சுப்போம். இது ஒன்று. இப்போ இந்த இன்ஃபைனைட் ஒயரை நம்ம 2 ஆங்கிளாக பெண்ட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி. ஓகே, இப்படி பெண்ட் பண்ணிட்டோம். அப்போ இதுவும் என்ன ஆகும், இட் வில் கோஸ் இன்ஃபினிட்டி அண்ட் திஸ் ஆல்சோ வில் கோ டு இன்ஃபினிட்டி. அப்போ இது என்ன ஆயிரும்னா 2 ஃபைனைட் ஒயர் ஆயிரும். கரெக்டா? இந்த ஆங்கிள் வந்து என்னது ஆல்ஃபா. இட் வில் பிகம் 2 ஃபைனைட் ஒயர். இப்போ என்ன கேட்பாங்கன்னா ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃப்ரம் த பெண்டட் பாயிண்ட் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபைண்ட் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃப்ரம் பெண்டட் பாயிண்ட். இப்போ பெண்டட் பாயிண்ட்லேருந்து இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ நீ என்ன கண்டுபிடிக்கணும், ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஜென்ரலாக இந்த பாயிண்ட் பில நீ எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? லெட்ஸ் அஸ்யூம் தட் டிஸ்டன்ஸ் வில் பி எக்ஸ் வாட் எவர் இட் இஸ். பட் நான் இப்போ என்ன சொன்னேன் உனக்கு, நீ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணா டிஸ்டன்ஸ் வந்து பர்பண்டிகுலராக இருக்கணும்னு சொன்னேன். அப்போ நீ என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்ல இருந்து இங்கே ஒரு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படி வரைஞ்சிப்பேன். வரைஞ்சிட்டு இந்த மொத்த ஆங்கிள் ஆல்ஃபா பை 2னா இந்த ஆல்ஃபானா இந்த ஆங்கிள் என்ன வரும் உனக்கு ஆல்ஃபா பை 2ன்னு வரும். கரெக்டா? அப்போ இந்த டிஸ்டன்ஸை நான் என்ன பண்ணிப்பேன் ஆர்னு எடுத்துப்பேன். இப்போ இது வந்து எக்ஸ் அப்படின்னா உனக்கு இது என்ன வரும்னு பாரு. ஏன்னா இது வந்து எக்ஸ் அப்படின்னா இது வந்து எக்ஸ் காசுன்னு வரும், இது எக்ஸ் சைனுன்னு வரும். கரெக்டா? எக்ஸ் ஒய்யா ஸ்ப்ளிட் பண்ணுவேன். அப்போ இந்த பாயிண்ட் என்ன வந்துடும்னா உனக்கு எக்ஸ் சைன் ஆல்ஃபா பை 2ன்னு வரும். கரெக்டா? இதுதான் அதுக்கான டிஸ்டன்ஸ். அண்ட் மோர் ஓவர் த கரண்ட் இஸ் பாசிங் லைக் திஸ். ஓகே, இது வந்து ஒயர் 1, இது என்னது ஒயர் 2. இப்போ நீ என்ன பண்ணணும், இந்த பி பாயிண்ட்ல எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நீ அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவேன். அப்ளை பண்ணுறேன். நான் எப்போவுமே நம்ம ஆங்கிள் எப்படி எடுப்போம்னு சொன்னேன். நீ எடுக்கிற பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு இந்த 2 எண்ட் ஆஃப் த ஒயர்ல இருந்து என்ன பண்ணணும் ஆங்கிள் எடுக்கணும்னு சொன்னா அப்போ இங்கே பாரு, இது ஆல்ஃபா பை 2வா, தீட்டா 1 என்ன வரும்னு பாரு உனக்கு. தீட்டா 1 வந்து 90 மைனஸ் ஆல்ஃபா பை 2ன்னு வரும். கரெக்டா? தீட்டா 2 என்ன வரும் உனக்கு 90 டிகிரிஸ் வரும். அப்போ இப்போ இந்த கேஸ்ல பார்த்தோன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பி என்ன ஃபார்முலா ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், மியூ நாட் ஐ டிவைடட் பை 4πr இன்டூ சைன் ஆஃப் தீட்டா 1 பிளஸ் சைன் ஆஃப் தீட்டா 2ன்னு போடுவோமா. இப்போ இங்க வந்து மியூ நாட் ஐ டிவைடட் பை 4πr சைன் தீட்டா 1. சைன் தீட்டா 1 என்னன்னா 90 மைனஸ் ஆல்ஃபா பை 2 பிளஸ் சைன் தீட்டா 2 சைன் 90. அப்போ என்ன வரும், மியூ நாட் ஐ பை 4πr sin 90 minus alpha by 2 என்னது cos தீட்டாவா, sin 90 minus தீட்டா cos தீட்டா. அப்போ என்ன வரும், cos alpha by 2 plus 1 ன்னு வரும். இப்போ 1 plus cos தீட்டா என்னது, 1 plus cos தீட்டா வந்து 2 cos square theta by 2. கரெக்டா? ஸோ மியூ நாட் ஐ பை 4πr 2 cos square theta by 2. தீட்டா இஸ் ஆல்பா பை 2 பை 2 போட்டோம்னா தீட்டா பை 4ன்னு வரும். ஸோ அப்போ இதான் இதுக்கான மேக்னெட்டிக் ஃபீல்ட் பிகாஸ் ஆஃப் த ஒன் ஒயர். அப்போ இதில் எத்தனை இருக்கு, நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி என்னது, இதே மாதிரி 2வது ஒயருக்கு பண்ணுவல. அப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து என்ன பண்ணுவேன், 2 times of பிபின்னு போட்டேன்னா ஆன்சர் வந்துடும். கிளியர்? இந்த क्वेश्चन இந்த ஃபார்முலா ஆர் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே ஓகே, ஸோ போட்டேன்னா வந்துடும். தட்ஸ் இட். கிளியர்? ஸோ அதனால இந்த கிளாரிட்டி உனக்கு வேணும் எப்போவுமே. அதனால ஃபைனைட் ஒயர்னு கண்ணை முட்டு மியூ நாட் ஐ பை 4πrனு போடக்கூடாது.
mu naught I by 4 pi r only you can use when the r distance is taken from the one of the end of the wire. If it is at a general point, we cannot able to take it. Okay, ஸோ அதனால தான் சொன்னேன், இந்த ஃபார்முலா தான் நமக்கு எப்போவுமே வந்து இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். இதை வச்சு தான் போடணும் எந்த கண்டிஷனாக இருந்தாலும். ஸோ யா, இப்படி தான் இந்த மாதிரி செட்டப் வந்துச்சுன்னா யூ ஹவ் டு சால்வ் இட். ஸோ திஸ் இஸ் வாட் இன்ஃபைனைட் ஒயர். ஸோ ஃபைனைட் ஒயர், செமி இன்ஃபைனைட் ஒயர் இது. அண்ட் யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் தி நெக்ஸ்ட் தேர்ட் டைப் ஆஃப் ஒயர். என்னது? இன்ஃபைனைட் ஒயர். ஸோ இன்ஃபைனைட் ஒயர்னா இஃப் யூ ஹவ் ஒயர் லைக் திஸ், இதில் வந்து இந்த எண்டுக்கு வந்து அப்படியே என்ன ஆகும்? எக்ஸ்டெண்ட் ஆகும். இது வந்து இந்த எண்டுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். இது வந்து ஐ. இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் என்ன பண்ணிப்பேன்? ஆர்னு எடுத்துப்பேன். இந்த பாயிண்ட்டை பின்னு எடுத்துப்பேன். ஸோ இப்போ இங்கே இன்ஃபினைட் ஒயர்ன்றதுனால நமக்கு இந்த ஆங்கிள் என்ன வரும்? 90 டிகிரிஸ்ன்னு வரும். இந்த ஆங்கிள் என்ன வரும்? 90 டிகிரிஸ்ன்னு வரும். அப்போ டோட்டலாக நீ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண அப்படின்னா sin 90 2 டைம்ஸ் ஆயிருமா? கீழே ஒரு 4 pi r இருக்கு. அப்போ பேசிக்காக that will become mu naught I by 2 pi r வந்து. ஸோ திஸ் இஸ் வாட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு த இன்ஃபைனைட் ஒயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு இன்ஃபைனைட் ஒயருக்கான மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்முலா இது. அடுத்தது 3 கேஸ். கிளியர்? புரிஞ்சதுல இந்த கான்செப்ட்? எஸ் சார். யா, வில் கோ ஃபார் நெக்ஸ்ட். அடுத்த டாபிக் பாரு. அடுத்த டாபிக் என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு எ சர்க்குலர் காயில். ஒரு சர்க்குலர் காயில்னால எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ சர்க்குலர் காயில்னால என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டுனா, இப்போ இதான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்க்குலர் காயில் அப்படின்னா, இந்த சர்க்குலர் காயிலில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஐயின் பாஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்னென்னு எடுத்துப்போம்? ஆர்னு எடுத்துப்போம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த சர்க்குலர் காயில்னால இங்கே எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து உனக்கு பார்த்தோன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இது வந்து ஆக்சியல் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு சர்க்குலர் காயில் அட் ஆக்சியல் பாயிண்ட்னு கேட்டாங்கன்னா, அண்ட் யூ சி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிளாக் வைஸில் இருக்கா? அப்போ கிளாக் வைஸ்னா என்னது? இன்வெர்ட், ரைட்? அப்போ இந்த டைரக்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா உனக்கு வந்து நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து டைரெக்டாக ஒன்று இருக்குது. இதை வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட கம்பேர் பண்ணி எழுதலாம். மியூ நாட் ஐ that is r square divided by 2 times of r square plus x square whole power 3/2. இதான் என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு த சர்க்குலர் காயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அட் ஆக்சியல் பாயிண்ட். ஸோ ஒரு சர்க்குலர் காயில் இருக்கு அப்படின்னா அது ஒரு ஆக்சியல் பாயிண்ட்ல எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கேட்டாங்கன்னா யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஃபார்முலா டு கெட் த ஆன்சர் ஃபார் திஸ். கிளியர்? இதான் வந்து நம்ம சர்க்குலர் காயில். அடுத்தது வந்து இதில் இன்னொரு டாபிக் வந்து ஹெல்மோட்ஸ் காயில் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ ஹெல்மோட்ஸ் காயில்னா என்ன அப்படின்றது வந்து நமக்கு தெரியணும். ஓகே, இது வந்து சர்க்குலர் காயில் எப்படி இருக்கா? அண்ட் ஆல்சோ வி கேன் கோ ஃபார் ஒன் மோர் பாயிண்ட். இப்போ சர்க்குலர் காயில் ஆக்சியல் பாயிண்ட்ல எவ்வளோ, அப்போ காயிலோட சென்டர்ல எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டுனா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அட் சென்டர் ஆஃப் காயில் எக்ஸ் 0 சென்டர் ஆஃப் காயில்ல எக்ஸ் டேர்ம் நம்ம என்ன பண்ணிக்கணும்? 0 ஆக்கிடணும். 0 ஆகிட்ட அப்படின்னா அப்போ வந்து உனக்கு வந்து இந்த டேர்ம் 0 ஆயிடும். இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்கொயரும் இதுவும் போயிடும், ஆர் கியூப்னு வரும். ஆர் கியூப்ல இதையும் கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ பேலன்ஸ் வந்து யா சென்டர்ல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா மியூ நாட் ஐ பை 2r. இதான் என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு த சென்டர் ஆஃப் த காயில். எப்பவுமே இதில் காயில டேர்ன்ஸ் நம்ம தனியாக போட்டுக்கலாம். n டேர்ன்ஸ் இருக்கு அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கலாம்? யூ கேன் சிம்பிளி மல்டிப்ளை வித் n. ஸோ மியூ நாட் ஐ டிவைடட் பை 2 டைம்ஸ் ஆஃப் r இன்டூ n போட்ட அப்படின்னா உனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஃபார் n டர்ன்ஸ் இது ஒன்று போட்டுக்கலாம். அடுத்தது இதில் வந்து இதில் இன்னொரு மாடல்லாம் கேட்பாங்க. என்னன்னா இப்போ ஒரு டர்ன் உள்ள சர்க்குலர் காயிலில் n டர்ன்ஸ் வந்து நம்ம திருப்பி ரீவைண்ட் பண்ணால் நியூ மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ அப்படின்றத கேட்பாங்க. ஓகே, அது என்ன? இதெல்லாம் நம்ம டைரெக்டாகவே கொஸ்டினில் வந்துடும் உனக்கு. நான் உனக்கு அப்படியே கொஸ்டினை வந்து கான்செப்டாக சொல்லித்தரேன், சரியா? அதனால் இதெல்லாம் பார்த்தாலே உனக்கு புரிஞ்சிடும். கொஸ்டின் ஒரு 3-4 லைன் உள்ளதாக ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். என்னன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு காயில் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த காயிலோட n டர்ன் வந்து 1ன்னு எடுத்துக்கோ. இதில் கரண்ட் பாஸ் ஆகுது ஐ, ரேடியஸ் வந்து ஆர்னு எடுத்துக்கோ. இப்போ இதோட சென்டரில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு? மியூ நாட் ஐ பை 2rன்னு எடுத்துப்பேன், கரெக்டா? பாயிண்ட் நம்பர் 1. இப்போ இந்த காயிலை நீ என்ன பண்ணுற? n டர்ன்ஸ் வந்து பெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. n டர்ன்ஸ் ரீவைண்டட், அதாவது அந்த காயில் திருப்பி ஓப்பன் பண்ணிட்டு திருப்பி n டர்ன்ஸ் இதையே சுத்துற. ஓகே, n டர்ன்ஸ் ரீவைண்டிங்
அப்ப இது n டர்ன்ஸ் ரீவைண்டிங் பண்ணனா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. இது n டர்ன்ஸ் ரீவைண்ட் பண்ணனா உனக்கு இதோட ரேடியஸ் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், கம்மியாக ஆரம்பிச்சிடும். கரெக்டா? இப்படி சுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா அதோட ரேடியஸ் என்ன ஆயிரும், கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இப்போ இந்த நியூ காயிலோட ரேடியஸ் எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னா, இனிஷியலா இருந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πr. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய நியூ ரேடியஸ் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அது எப்படி எழுதலாம், 2π இன்டூ ஸ்மால் ஆர்னு எழுதலாமா? 2π இன்டூ ஸ்மால் ஆர் இன்டூ என். ஓகே, அப்போ இங்க 2π கேன்சல் ஆயிடும். அப்போ நியூ ரேடியஸ் என்ன வரும் உனக்கு, r/n டைம்ஸ் வந்து குறையும். கரெக்டா? அப்போ நியூ ரேடியஸ் வந்து r/n குறைஞ்சிடும். இப்போ இந்த நியூ காயிலுக்கான மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிப்பேன். சென்டர்ல ஃபார்முலா என்ன போடுவேன், μ0I டிவைடட் பை 2 டைம்ஸ் ஆஃப் r. இதுல எவ்வளவு டர்ன்ஸ் இருக்கு, n டர்ன்ஸ் இருக்கு. ஓகே, ஏன்னா r ரேடியஸ் r டைம்ஸ் n டைம்ஸ் குறைஞ்சிருக்கு அண்ட் யூ மல்டிப்ளை வித் தி நியூ n டர்ன்ஸ். ஸோ அப்போ இங்கே போட்டோன்னா ஃபார்முலா என்ன வரும் பாரு, μ0I ஆருக்கு பதிலாக r/n போட்டோன்னா 2r, மேலே போகும்போது என்ன டேர்ம் ஆயிரும், n ஸ்கொயர் ஆயிரும். அப்போ இந்த நியூ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு வந்து ஓல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, n ஸ்கொயர் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது தான் பாயிண்ட். இது வந்து ஒன்லி ஒரு டேர்ன் உள்ள காயில n டர்ன்ஸ் வைண்ட் பண்ணா எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை நீ டைரக்டா யூஸ் பண்ணலாம். ஸோ டைம் கன்சியூமிங் அண்ட் டைரக்ட்லி வில் கெட் த ரிசல்ட். ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோ, இதெல்லாம் டைரக்டா வந்த கொஷின்ஸ். சரி, நெக்ஸ்ட் வந்து வில் டிஸ்கஸ் ஆர் நெக்ஸ்ட் டாபிக். நெக்ஸ்ட் டாபிக் வந்து வில் டிஸ்கஸ் அபவுட் ஹெல்மோல்ட்ஸ் காயில். ஸோ ஹெல்மோல்ட்ஸ் காயில் அப்படின்றது வந்து என்னன்னா, இப்போ பார்த்தாலே இங்கே எழுதியிருப்பேன். என்ன எழுதிருக்கேன், பேர் ஆஃப் காயில் செப்பரேட்டட் பை ஆர் விச் ப்ரொடியூஸ் ஆல்மோஸ்ட் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்றது தான். இந்த ஹெல்மோல்ட்ஸ் காயிலை படிக்கிறதுக்கு முன்னாடி யூ வில் ஜஸ்ட் லுக் அட் த கிராஃப் ஆஃப் திஸ் ஒன். இந்த சர்க்குலர் காயில் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கான கிராஃபை பார்த்தனாலே ஒரு கெட் அன் ஐடியா. இப்போ என்ன தெரியுதுன்னா, இந்த கிராஃபில் ஒய் ஆக்சிஸில் வந்து யூ கேன் மார்க் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து தேர் இஸ் அ டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ பார்த்தோன்னா எந்த இடத்துல வந்து உனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்ஸிமமாக இருக்குன்னு பாரு. உனக்கு ஆப்வியஸாக சென்டரில் தான் என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ரைட்? ஏன்னா இங்கே ஒன்லி 2r தான் இருக்குது. இங்கே பாரு, டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக உனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும்னா கம்மி ஆகிட்டே போகும். ஸோ அப்போ அந்த கிராஃபை நீ மார்க் பண்ணும்போது வென் யூ சே லைக் சென்டர் that is x equal to 0, you have a maximum magnetic field. When x increases, what happened, the magnetic field will start to decreasing like this. மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னாகும், இப்படி குறைய ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு சர்க்குலர் காயிலுக்கு. அப்போ இது வந்து நார்மலாக ஒரு சர்க்குலர் காயில் குறையிறோம் இல்லையா. இதில் ஹெல்மோல்ட்ஸ் காயில்ன்றது வந்து என்னன்னா, அதே மாதிரி 2 காயில் இருக்கிறத ஹெல்மோல்ட்ஸ் காயில். இப்போ ஒரு காயில் இருந்துச்சுல, 2 காயில் இருக்கும். 2 காயிலும் என்ன ஆகும்னா ஒரே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பாஸ் ஆகும். ஓகே, அண்ட் ஒரே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 2 காயிலுமே, ஒரே மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன சொல்றேன், 2 காயிலையும் ஒரே கரண்ட் வந்து ரெவால்வ் ஆகும். அண்ட் இந்த 2 காயிலோட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்னா ரேடியஸ் வந்து r இருக்கும். ஓகே, டிஸ்டன்ஸ் வந்து r செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் ஆல்சோ r. சொல்றது புரியுதா? இந்த ரேடியஸ் r, இது ரெண்டையும் செப்பரேட் பண்ற ரேடியஸும் டிஸ்டன்ஸ் என்னது r, அண்ட் the magnetic field will be in same direction. அப்போ நீ இதுக்கு டயக்ராம் வரைவல, எப்படி டயக்ராம் வரைவ, இதுக்கும் இதையும் நீ x y axis ன்னு பிரிச்சுக்கோ. so that will be useful for us. ஓகே, இங்க இருந்து நான் என்ன பண்றேன், எடுத்துட்டேன்னா இப்போ இது கிராஃப் போட்டு பாரு. நான் சொன்னபடி இந்த சென்டர் பாயிண்ட்ல தான் ஒவ்வொரு காயிலுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேமா இருக்குமா, மேக்ஸிமமா இருக்குமா. அப்ப இந்த காயிலுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து மேக்ஸிமம் ஆகி இப்படி குறைய ஆரம்பிக்கும். இந்த பாயிண்ட்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன ஆகும், மேக்ஸிமம்ல இருந்து இப்படி குறைய ஆரம்பிக்கும். ஓகே, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரும் கரெக்டா. அது என்னன்னா இந்த 2 காயில இருந்து r/2 டிஸ்டன்ஸ்ல, இந்த r/2 டிஸ்டன்ஸ் வரும்போது இந்த 2 காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் யூனிஃபார்மா இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும்னு சொல்றது, அதான் விஷயம். ஓகே, ஆல்மோஸ்ட் இட் வில் பி கான்ஸ்டன்ட் டியூரிங் திஸ் ரீஜன். இந்த காயில் இப்போ ஹெல்மோல்ட்ஸ். நான் இப்போ என்ன சொன்னேன்னா, ஒரு காயில் இருந்துச்சுன்னா இந்த கான்செப்டை கிளியரா புரிஞ்சுக்கும். ஒரு காயில் இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக என்னாகும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் கம்மியாயிட்டே போகும்ல. ஆனா இந்த ஹெல்மோல்ட்ஸ் காயில்ன்றது 2 காயில்,
அப்போ முதல் காயில்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த இடத்துல குறையுதா, அடுத்த காயில்னால இந்த பக்கம் என்ன ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இங்க, அதாவது இங்க இது இது கிட்ட போக போக என்ன ஆகும், இது கிட்டக்கே போக போக இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு குறையும், ஆனா இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும், ஏறும். கரெக்டா? அதே மாதிரி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த சைடு போகும்போது என்ன ஆகும், இந்த காயில்னால இந்த ரீஜன்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு குறையும், ஆனா இந்த காயில் என்ன பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டை ஏத்தும். ஏன்னா நீ டைரக்ஷனை பாரு, இது ரெண்டுத்துக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரே டைரக்ஷன் தான் எடுத்திருக்கேன். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பார்த்தனா இது எந்த டைரக்ஷன், இட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ இதுக்கும் ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் இருக்கும், இதுக்கும் ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் இருக்கும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும், ரெண்டும் ஆட் ஆகி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ என்னன்னா ஹெல்மோல்ட்ஸ் காயில்ன்றது இன் ஷார்ட் the pair of coils separated by distance r which produce almost uniform magnetic field at a point. ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும், ஆல்மோஸ்ட் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றதான் வந்து இந்த ஹெல்மோல்ட்ஸ் காயிலோடைய விஷயம். சரியா? அதாவது இங்க இருந்து என்ன சொல்ல வரோம்னா, டிஸ்டன்ஸ் ஹெல்மோல்ட்ஸ் காயிலை பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகாது, உனக்கு அதிகமாகாது, யூனிஃபார்மா தான் இருக்கும் அப்படின்ற சொல்ற ஃபேக்டர். ஓகே, அந்த ரீஜன் ஃபுல்லா, அதாவது இந்த ரீஜன் ஃபுல்லா எப்படி இருக்கும்னா யூனிஃபார்மா இருக்கும். யூஎஃப்னா யூனிஃபார்ம் ஃபீல்டு அப்படின்னு அர்த்தம். அது எக்ஸாக்டா எந்த இடத்துல கரெக்டா மேட்ச் ஆக ஆரம்பிக்கும்னா r/2ல தான் என்ன ஆகும், மினிமம் ஆக ஆரம்பிக்கும். அது மற்றதெல்லாம் யூனிஃபார்மா இருக்கும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் எனஃப். ஸோ அந்த யூனிஃபார்ம் ஃபீல்டோட ஃபார்முலா என்னன்றதை யூ ஜஸ்ட் ஹேவ் டு நோ, தட் இஸ் 8π√5 μ0I divided by r into n. இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, தட்ஸ் இட். அதுவுமே இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எதுக்குள்ள தான் யூனிஃபார்மா இருக்கும்னா இந்த ரெண்டு காயிலுக்கு நடுவில் தான் யூனிஃபார்மா இருக்கும். சரியா? வெளியில போயிடுச்சுன்னா மாறிடும். சரியா? ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் பாயிண்ட், 8/5√5 into μ0I by r. So and this magnetic field will be, it will come down to minimum, I mean correct r/2 பாயிண்ட்ல என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா it will start to decrease on their own factor. Okay, just know that's it. சரி, நெக்ஸ்ட் இந்த கான்செப்ட் வாட் தே ஆர் சேயிங், இந்த நெக்ஸ்ட் கான்செப்ட் போயிடலாம். இதுல என்ன சொல்றாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர் ஆஃப் எ சர்க்குலர் ஆர்க். இதுவுமே ஒரு முக்கியமான ஃபார்முலா. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் சர்க்குலர் ஆர்க்? ஞாபகம் இருக்கா? இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி. இப்போ இந்த பாயிண்ட்ல என்ன ஆகுதுன்னா ஒரு மேக்னெட்டிக் கரண்ட் வந்து பாஸ் ஆகுது, தட் வில் பி ஐ. என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த ஆர்க்குனால எனக்கு இந்த பாயிண்ட் பில எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த ஆங்கிள் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 5ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட், நிறைய இடத்துல இதை யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஒரு ஆர்க்குனால எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்ன, பிபி இஸ் ஈக்குவல் டு μ0I 5 divided by 4πr. இதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு தி ஆர்க். ஓகே, அண்ட் இதுல வேற என்ன கேட்கலாம்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்க்ஸ் வந்து கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம், லைக் ஒரு ஆர்க் இப்படி கொடுத்துருக்காங்களா, ஒரு ஆர்க் இப்படி கொடுக்கலாம், செமி சர்க்கிள் கொடுக்கலாம். இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் என்னது பி. இப்போ இந்த சென்டர்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோ. இந்த ஆர்க்கோட ஆங்கிள் என்ன, தட் வில் பி பை. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் சென்டர் வந்து யூ வில் யூஸ் பிசி ஈக்குவல் டு μ0I பை டிவைடட் பை 4πr. அப்போ பிசி வந்து என்ன வரும், μ0I by 4rன்னு வரும். இந்த மாதிரி எப்படி வேணா கொடுக்கலாம். அண்ட் அதே மாதிரி நம்ம எடுக்கும் போது நம்ம என்ன ஆங்கிள் யூஸ் பண்ணணும், இன்டர்னல் ஆங்கிள் தான் நம்ம யூஸ் பண்ணணும். வி ஷுட் நாட் யூஸ் எக்ஸ்டர்னல் ஆங்கிள். லைக் எப்படி என்ன சொல்றான்னா, இப்போ இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இப்படி வந்து கரண்ட் வந்து இப்படி பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ பேசிக்கா இந்த ஏக்கும் பிக்கும் உள்ள இன்டர்னல் ஆங்கிள் தான் நம்ம எடுக்கணும், இந்த ஆங்கிள் எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன வரும்னா இந்த ஆங்கிள் என்ன வரும் உனக்கு, இது வந்து π/2. 2πல π/2 போச்சுன்னா என்னது, தட் வில் பி 3π/2. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் என்ன வரும் உனக்கு 3π/2ன்னு வரும். ஸோ அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் வந்து என்ன வரும்னா μ0I divided by 3π/2
டிவைடட் பை 4 பை ஆர். ஸோ 4 பை கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், 3 mu naught I டிவைடட் பை 8 ஆர்னு வரும். ஸோ திஸ் வில் பி தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் தட் பாயிண்ட். ஓகே, ஸோ இது ஒன்று. அதே மாதிரி சில டைம் கொஸ்டின் என்ன பண்ணாங்கன்னா, சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனா இருந்துச்சுன்னா நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, லைக் எப்படி சொல்றதுன்னா, ஓகே இப்படி சொல்லலாமா? சிமெட்ரிக்கல் அப்படின்னா லெட்ஸே ஒரு கரண்ட், ஒரு காயில் இப்படி எடுத்துப்போம். ஓகே, இப்போ ஒரு கரண்ட் வந்து இப்படி உள்ள என்டர் ஆகுதுன்னு வச்சுப்போம். இதுனா ஏ பி சி டின்னு எடுத்துட்டோம்னா கரண்ட் இப்படி உள்ள வருது. ஸோ கரண்ட் இங்கேயும் ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு வச்சுப்போம், I1 I2. ஸோ இந்த கரண்ட் இப்படி போய் லெட்ஸே இந்த இடத்துல வந்து வருதுன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இதுக்கு பிறகு தான் சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ கரண்ட் வந்து உள்ள வந்து ரெண்டா பிரிஞ்சு திருப்பி வெளியிலேயே போகுதுன்னு வச்சுப்போம் அந்த மாதிரி. அப்போ இந்த பாயிண்ட்ல நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா, சென்டர்ல அதாவது ஓ பாயிண்ட்ல நம்ம என்ன சொல்லிடலாம், ஆட்டோமேட்டிக்கா மேக்னெட்டிக் ஃபீல்டு வில் பி 0 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். புரியுதா? ஓகே, அண்ட் இதுக்குன்னு மட்டும் கிடையாது, இன்னொரு கேஸ்க்குமே ஒன்று இருக்கு. ஆக்சுவலா எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி பேட்டரி வச்சு கூட ஒரு கேஸ் கொடுப்பாங்க. அதுவுமே ஒன்று கிளியரா தெரியணும். என்ன கொடுப்பாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு சர்க்குலர் காயில் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து கரண்ட், இந்த பாயிண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேட்டரி அப்படி கனெக்ட் பண்ணிடுவாங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்கு கனெக்ட் பண்ணிட்டு நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன 0வா என்னன்னு கேட்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா, உனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி போகுமா, கரண்ட் இப்படி போகுமா, ரைட்? பேட்டரி வந்து ட்ரைன் ஆகிற மாதிரி. ஓகே, ஒரு கரண்ட் இப்படி போகும். எப்படி இது கொடுத்துருப்பாங்கன்னா, கரண்ட் இப்படி போய் கரண்ட் இப்படி வந்து இப்படி போய் ஒரு ஆஃப் இப்படி போற மாதிரி இருக்கும், ஒரு ஆஃப் இப்படி போற மாதிரி இருக்கும். ஒரு கரண்ட் இப்படி போற மாதிரி இருக்கும். சரியா? ஒரு கரண்ட் இப்படி போற மாதிரி இருக்கும், ஒரு கரண்ட் இப்படி போற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பாயிண்டோட சென்டர்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு கேட்பாங்க. சரியா? இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்டாங்கன்னா இதுக்கு ஆன்சர் எப்பவுமே என்னன்னா 0 தான். இப்பதான் நான் சொன்னேன்ல, இதுக்கு வந்து 0. ஆனா அதுவே வந்து வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கேட்டாங்க அப்படின்னா, தட் ஷுட் பி ஈக்குவல் டு B1 by B2 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு அர்த்தம். ஏன் அப்படி சொல்றேன்னு புரியுதா? B1 ஈக்குவல் டு B2 1ன்னு சொல்லிட்டு ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப நெட் 0ன்னு வச்சுக்கோங்க, B1 minus B2 is equal to 0. கரெக்டா? அப்ப B1 by B2, அப்ப B1 is equal to B2. அப்ப ரேஷியோ ஆஃப் B1 by B2ன்றது என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். சொல்றது புரியுதா? So that's what. அதனால இந்த மாதிரி கரண்ட் வந்து இப்போ ஒரு கரண்ட் வந்து இப்படி போய் இப்படி போகுது, இன்னொரு கரண்ட் இப்படி போகுது. இதை நீ 2 செக்மெண்ட் ஆஃப் ஒயரா பிரிச்சுக்கணும். இது ஒரு செக்மெண்ட், ஓகே, இது ஒரு செக்மெண்ட். You can name this segment is 1, you can name this segment is 2. இப்படி கொடுக்கலாம், இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து ரெண்டுத்துக்கான ஆங்கிள் பை மாதிரி கொடுக்கலாம். எப்படின்னா எப்படி கேட்டாலும் ஆன்சர் 0 தான் இருக்கலாம். இப்படி போட்டு இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே இந்த ஆங்கிள் வந்து லெட்ஸ் சே தட் வில் பி 60 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் என்ன வரும்? 300 டிகிரிஸ்னு வருமா? 300 டிகிரிஸ்னு வரும். இந்த கேஸ்லயும் இப்படி கொடுத்தா கூட இங்கே கரண்ட் வந்து I1 போதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே கரண்ட் I2 போதுன்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் த நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கேட்டாங்கன்னா நம்மளால என்ன ஆன்சர் என்னது? சென்டர்ல 0 தான். சரியா? ஸோ அதனால இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ரேஷியோ நெட்டு 0, ரேஷியோ கேட்டாங்கன்னா 1. ஓகே, எஸ். ஸோ இதான் வந்து பேசிக்காக ஆர்க்ல உள்ள விஷயம். இதை ஞாபகம் வச்சுக்கோ. தட்ஸ் இட். திஸ் இஸ் வாட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் சென்டர் ஆஃப் த சர்க்குலர் ஆர்க். நெக்ஸ்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு 3-dimensional வயர் செக்மெண்ட். அதாவது இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துட்டு இதுக்கு வந்து இந்த சென்டர் பாயிண்ட்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கேட்பாங்க.
ஓகே, இந்த பாயிண்ட்ல எவ்வளோ மேக்னெட். இதை நீ என்ன பண்ணணும், எத்தனை செக்மெண்ட் இருக்கோ அத்தனை செக்மெண்ட் டிவைட் பண்ணி சால்வ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இது என்ன, செக்மெண்ட் 1, இது செக்மெண்ட் 2, இது செக்மெண்ட் 3, இது செக்மெண்ட் 4. கரெக்டாக மொத்தம் 4 செக்மெண்ட் இருக்கு. இந்த 4 செக்மெண்ட்டுக்கு நீ என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். லெட்ஸ் அசியூம் தட் இதோட ரேடியஸ் வந்து அவங்க கொடுக்கலன்னா லெட்ஸ் நீயே அசியூம் பண்ணிக்கோ, ஆர்னு சும்மா அசியூம் பண்ணிக்கோ, அவ்வளோதான். டிஸ்டன்ஸ் வந்து ஆர். இப்போ நீ ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். வெக்டார்ல எழுத சொன்னாங்கன்னா வெக்டார்ல எழுதணும், ஸ்கேலார்ல மோஸ்ட்லி வெக்டார்ல எழுத சொன்னாங்கன்னா எப்படி எழுதுன்னு பார்ப்போம். இப்போ ஒயர் செக்மெண்ட் 1 இருக்கா, ஒயர் செக்மெண்ட் 1ன்றது என்ன, இட் இஸ் அ செமி இன்ஃபைனைட் ஒயர் அண்ட் யூ சி த ஒயர் இஸ் பாசிங். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இந்த கொஸ்டின்ல வந்து, ஃபைண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ஓ பாயிண்ட்ல உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ யூ கேன் டைரக்ட்லி கால்குலேட். அப்போ ஓ பாயிண்ட்ல உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ஓ can be calculated by, for wire 1 first ஒவ்வொன்றா சால்வ் பண்ணா it will be better. So you solve for wire 1. wire 1 எடுத்துக்கிட்டேன்னா wire 1 நால O பாயிண்ட்ல உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு BO is equal to mu naught wire 1 mu naught I divided by 4 pi r. கரெக்டா, 4 pi r. நெக்ஸ்ட் நீ என்ன பண்ணணும்னா இதோட டைரக்ஷன் வந்து மார்க் பண்ணணும். இது வந்து என்ன டைரக்ஷன் சொல்லிட்டு மார்க் பண்ணணும். அதுக்கான ஒரு ஈஸியான வே என்னன்னா, இந்த ஒயர் வந்து எதுல இருக்குன்னு பாரு. ஃபர்ஸ்ட் யூ சி திஸ் ஒயர் இஸ் டச்சிங் y axis and is parallel to x axis. அப்போ இதோட டைரக்ஷன் வந்து எங்க இருக்கும்னா கண்டிப்பா z ஆக்சிஸ்ல இருக்கும்னு அர்த்தம். டச்சிங் பேரலலை விட்டுட்டு மீதி உள்ள ஆக்சிஸ்ல தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் டைரக்ஷன். சரியா, அது எப்படி நான் சொல்றேன்னா, ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை வச்சு நீ பார்க்கணும். ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை எடுத்துக்கோ. இந்த கரண்டோட டைரக்ஷனை நீ என்ன, உன்னோட தம்பு பாயிண்ட் பண்ணுமா, பாயிண்ட் பண்ணிக்கோ. அப்போ உன்னோட கேர்ல்டு ஃபிங்கர் எந்த பக்கம் பாயிண்ட் பண்ணும், மேலே பாயிண்ட் பண்ணும், இன்வர்டா. கரெக்டா, கேன் சி ரைட், இன்வர்ட். அப்போ இங்கே இன்வர்ட்னா இங்கே என்ன வரணும், இட் ஷுட் பி அவுட்வர்ட். கரெக்ட். ஸோ அப்போ இட் ஷுட் பி அவுட்வர்ட். அவுட்வர்ட்னா என்னது, ஜெட் ஆக்சிஸ் இருக்கா, வரைஞ்சிருக்கானா, ஜெட் ஆக்சிஸ் இது வந்து வரையும் போது இப்படி இருக்கு, பட் ஆக்சுவலாக இந்த ஜெட் ஆக்சிஸ் எப்படி இருக்கும், இப்படி தானே இருக்கும், எக்ஸ் ஒய் ஜெட். அப்போ நமக்கு வந்து வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் எங்க இருக்கு, ஜெட் ஆக்சிஸ்ல இருக்கு அண்ட் இட் இஸ் பாசிட்டிவ் ஜெட் ஆக்சிஸ். அப்போ நீ மார்க் பண்ணும்போது அதை கே கேப்னு மார்க் பண்ணிப்பேன். ஓகே, டன். ரெண்டாவது செகண்ட் போயிரு, ஒயர் 2 போனோம்னா அது வந்து உனக்கு என்னது, ஆர்க்கா இருக்கா, ஆர்க்குக்கு வர. ஸோ ஆர்க் வந்து உனக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி தானே இருக்கு. ஸோ ஆர்க்குக்கான டைரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிடுவோம். ஆர்க்குக்கு என்ன ஃபார்முலா, மியூ நாட் I5 by 4 pi r. ஸோ அப்போ I5 என்ன வரும் உனக்கு, 90 டிகிரி வருதா, அப்போ பை பை 2 போட்டுக்கோ, டிவைடட் பை 4 pi r. 4 pi r அப்படியே போட்டுக்கோ, பை கேன்சல் ஆயிருமா, அப்போ பேலன்ஸ் என்ன வரும், மியூ நாட் I டிவைடட் பை 8r வரும். இதுக்கான டைரக்ஷனை நீ மார்க் பண்ணணும். சி இது எந்த ஆக்சிஸ்ல டச் பண்ணுதுன்னு பாரு, இட் இஸ் டச்சிங் தி y axis as well as தி x axis. அப்போ நமக்கு உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன இருக்கும், இட் ஷுட் பி ஆன் த z axis. அது எப்படி கண்டுபிடிப்ப, கரண்டோட டைரக்ஷன் வச்சு கண்டுபிடிக்கணும். கரண்ட் எந்த டைரக்ஷன்ல போகுது பாரு, கரண்ட் இஸ் கோயிங் இன் a clockwise or anti-clockwise? Anti-clockwise. It is going in anti-clockwise. அப்ப inward or outward? Outward. Yes. So clockனா inward, anti-clockனா outwardல. அப்ப இது anti-clockன்றதுனால நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து outward. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ல வந்து உனக்கு வந்து அதே ஓ பாயிண்ட்ல வந்து உனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து அவுட்வர்ட்ல வரும் இங்க. ஸோ இங்க மார்க் பண்ணனா இட் வில் பி அவுட்வர்ட். ஸோ அவுட்வர்டுன்றது வந்து என்னது, இட் இஸ் அ பாசிட்டிவ்னோ. ஸோ அப்போ இந்த கேஸ்ல நீ என்ன பண்ணிடுவ, மியூ நாட் I டிவைடட் பை 8r கே கேப்னு எழுதிப்பேன். நெக்ஸ்ட் இந்த தேர்ட் ஒயரை பாரு, தேர்ட் ஒயர் எந்த கேட்டகரியில வரும், ஒயர் 3. இது எந்த கேட்டகரியில வரும், இது ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் இருக்கா, அப்போ திஸ் இஸ் ஆக்சுவலி வாட், ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் இருந்துச்சுன்னா இட்ஸ் அ ஃபைனைட் ஒயர். கரெக்டா. ஸோ அப்போ ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் அப்போ ஃபைனைட் ஒயர். அப்போ ஃபைனைட் ஒயர்னா நீ என்ன பண்ணுவ, இங்க இருந்து ஒரு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுத்துப்பியா, பேசிக்கலி அது பர்பண்டிகுலர் தான், இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுத்துப்ப. உனக்கு வந்து இப்போ வந்து இது என்ன ஆங்கிள்னு பாரு, என்ன ஆங்கிள், இந்த லைன்ல வந்து இது வந்து 90 டிகிரியில போதா, அப்போ இது வருது. அப்போ பேசிக்கா இது என்னது 45 டிகிரி, பிகாஸ் இட் இஸ் அ டயக்னல். ஸோ அப்போ இதுவும் என்னது வரும் உனக்கு 45 டிகிரிஸ்ன்னு வரும். ரைட். அப்போ இது ஆர் அப்படின்னா இதை வந்து நம்ம 2 காம்பனண்டா பிரிச்சுக்கலாமா ஆரை. ஸோ ஆர் இது வந்து என்னது, ஆர்
ஆறு இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரிஸில் இருக்கா. அப்போ இதை நம்ம ரெண்டாக பிரிக்கணும். பிரிச்சுனா என்ன வரும் பாரு, பர்பண்டிகுலர் வரைஞ்சோம் அப்படின்னா ஷோலாக அந்த பர்பண்டிகுலர் இப்படி வரையணும். இப்படி வரையணும் பர்பண்டிகுலரை. ஓகே, இது ஆர். அப்போ இது வந்து காசு, இது வந்து சைனுன்னு வரும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன வரும் உனக்கு? ஆர் சைன் 45ன்னு வருமா? ரைட், ஆர் சைன் 45. ஸோ அப்போ இப்போ ஆர் சைன் 45னா இப்போ என்ன பண்ணால் போதும், இதுக்குள்ள ஆங்கிளை வச்சு நீ என்ன பண்ணிடலாம், இதுக்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். என்ன வரும் இங்கேருந்து ஆங்கிளில் பார்த்தோன்னா, நீ உனக்கு இது கன்ஃபியூஷனாக இருக்குன்னா நீ என்ன பார்த்துக்க, இந்த பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் பாரு, ரெண்டு ஆங்கிள் கிளியராக தெரியுதுல. அப்போ காஸ் தீட்டா யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் சால்வ் திஸ், ரைட். ஸோ அப்போ என்ன வரும் ஒயர் 3க்கு சொல்லு பார்ப்போம். ஒயர் 3க்கு வந்து கரண்ட் இப்படி போய் அப்புறம் இப்படி போகுது. ஸோ அப்போ ஒயர் 3க்கு வந்து நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து B3 இஸ் ஈக்குவல் டு μ0I டிவைடட் பை 4π இன்டூ ஆர். இந்த ஆங்கிள் பார்த்தோன்னா பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் ரெண்டுமே காஸ் 45, அதனால காஸ் 45 பிளஸ் காஸ் 45. ஆர் மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா, அதாவது இதை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஏன்னா ஓகே அது ரேடியஸ்ன்னு இருக்கா. இதான் அப்போ இதான் வந்து நியூ ஆர் டேஷ். அந்த கன்ஃபியூஷன் வரும்ல, இங்கே ஆர்னு போட முடியாது. ஸோ ஆர் டேஷ்ன்னு போடணும். அப்போ இங்கே என்ன வரும், μ0I டிவைடட் பை 4π இன்டூ ஆர் டேஷ். ஆர் டேஷ் என்னது, ஆர் சைன் 45. அப்போ ஆர் இன்டூ சைன் 45 என்ன 1/√2ன்னு வருமா. இங்கே என்ன வரும் 2/√2ன்னு வருமா. ஏன்னா 1/√2 + 1/√2 பிகம் 2/√2. ஓகே, ஸோ இந்த √2 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன வரும் உனக்கு, μ0I டிவைடட் பை 2πr அப்படின்னு வரும். மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? சி இது எதை டச் பண்ணுதுன்னு பாரு. இட் இஸ் டச்சிங் தி எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் இட் இஸ் டச்சிங் தி ஜெட் ஆக்சிஸ். ஓகே, ஸோ அப்போ இட் ஷுட் பி இன் த ஒய் ஆக்சிஸ். அண்ட் சி லுக் அட் த டைரக்ஷன். கரண்ட் இந்த பக்கம் போதா, அப்போ ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணு. ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணனா இந்த தம்பு இப்படி பாயிண்ட் பண்ணும், கேர்ல்டு ஃபிங்கர் வந்து இந்த சைட்ல வந்து அவுட்வர்ட்ல பாயிண்ட் பண்ணும், கரெக்டா? எஸ் சார். அப்போ அதுக்கு வந்து அவுட்வர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அவுட்வர்ட்னா கே கேப். ஸோ அப்போ இதுக்கு வந்து என்னது கே கேப். அடுத்தது ஃபோர்த் ஒயர் பாரு. ஃபோர்த் ஒயருக்கு என்ன வரும்? Fourth wire is again if you look at the fourth wire, it's a semi-infinite wire. So for fourth wire in the distance already என்னதான், இந்த distance already r தான், right? இந்த distance already என்னது r. So r அப்ப அதே ஃபார்முலாவை நீ யூஸ் பண்ணிக்கோ, μ0I by 4πr னு. B4க்கு μ0I divided by 4πr. டைரக்ஷன் என்ன வரும்னு பாரு, எங்க டச் பண்ணுதுன்னு பாரு. இது it is touching on the z axis and parallel to the y axis, கரெக்டா? அப்போ உனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் should be on x axis, right? So touching on the z axis parallel to the y axis, so the magnetic field be on the x axis. அப்போ x axisல இதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்ப? தம்ப் ரூல் யூஸ் பண்ணு. தம்ப் ரூல் யூஸ் பண்ணனா உனக்கு வந்து அவுட்வர்டா இன்வர்டா? it will be inward, right? ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னா it will be inward. இன்வர்ட்னா எக்ஸ் ஆக்சிஸோட இன்வர்டு வந்து நமக்கு வந்து நெகட்டிவ், இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அதுவே இன்வர்ட்னா நெகட்டிவ்ல வரும். ஸோ அப்போ தட் வில் கம்ஸ் அண்டர் த கேட்டகரி -I கேப் அப்படின்னு வரும். அவ்வளோதான். இப்போ இந்த 4 மேக்னெட்டிக் ஃபீல்டையும் சம் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிடைக்கிறதா என்னது, நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் இது பாரு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு ஏ கரண்ட் கேரிங் ஸ்ட்ரிப் அப்படின்றதான் அடுத்த டாபிக். அதாவது ஒரு ஸ்ட்ரிப்புனால எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம்னா கண்டுபிடிக்கணும், சரியா? இது எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஸ்ட்ரிப்னா என்ன, லைக் இப்போ நீ பபுள் கம்லாம் பார்த்துருக்கல, அதான் ஒரு ஸ்ட்ரிப். பபுள் கம் எப்படி இருக்கும், அப்படி ஃப்ளாட்டாக இருக்கும், ரைட்? இந்த ஸ்ட்ரிப்புனால அந்த பபுள் கம்மோட விட்தை வந்து பின்னு எடுத்துக்கோ. இந்த பபுள் கம்மோட இந்த எட்ஜில் இருந்து எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும், எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த கரண்ட் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஏர். ஓகே, ஸோ அப்போ நீ என்ன பண்ண முடியாது, டேரெக்டாக இந்த மாதிரி சம்மா சால்வ் பண்ண முடியாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டேரெக்டாக போட முடியாது. நான் ரிசல்ட் எழுதியிருக்கேன், பட் அந்த ரிசல்ட் எப்படி வந்ததுன்னு சொல்கிறேன் ஒரு ஐடியாக்கு, ஸோ தட் வில் பி கிளியர் வித் இட். ஸோ இங்கே நான் போட்டிருக்கேன் இல்லையா, இப்போ இதான் வந்து நீ என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்ட்ரிப்புனால இங்கே எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னா, ஏன்னா இந்த ஸ்ட்ரிப்பில் எல்லா பாயிண்ட்லையும் ஒரே கரண்ட் இருக்காது, கரண்ட் மாறிட்டே இருக்கும், ரைட்?
ஏன்னா யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கிறதுனால. அப்ப என்ன பண்ணுவோம்னா, எந்த பாயிண்ட்ல நீ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறியோ அங்க இருந்து இந்த ஸ்ட்ரிப்புக்கு என்ன பண்ணுவேன், ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ் எடுத்துப்பேன். எடுத்துட்டு அந்த ஸ்ட்ரிப்போட விட் என்ன பண்ணிக்கணும், dxன்னு எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ இந்த இந்த ஸ்ட்ரிப்னால இந்த பாயிண்ட்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா, தென் யூ ஜஸ்ட் இன்டகிரேட் இட் டு கெட் த ஆன்சர். தட்ஸ் இட். ஓகே. இப்போ இந்த ஸ்ட்ரிப்னால என்ன பண்ணுவேன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவுன்னு கண்டுபிடிப்பேன். மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு ஸ்ட்ரிப். ஓகே. ஸ்ட்ரிப்னா என்ன வரும், ஸ்ட்ரிப் இஸ் a கைண்ட் ஆஃப் a ஒயர், இன்ஃபைனைட் ஒயர் கணக்கு தானே வரும். நார்மல் ஒயர் மாதிரி தானே இருக்கும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட் ஒயர் என்ன வரும், மியூ நாட் ஐ. ஃபார்முலா என்ன, di டிவைடட் பை 2π இன்டூ எக்ஸ். கரெக்டா? மியூ நாட் ஐ 2π r அதான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுல நீ என்ன கண்டுபிடிச்சா போதும்னா, இந்த டிஐயை மட்டும் கண்டுபிடிச்சா போதும், உனக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த ஸ்ட்ரிப்ல எவ்வளவு கரண்ட் போகுதுன்றதை கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்ட்ரிப்ல எவ்வளவு கரண்ட் போகுதுன்னு எப்படி கண்டுபிடிப்ப, அதுக்கு தான் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா, கரண்ட் பர் யூனிட் லெங்த் அந்த இந்த ஃபார்மேட் இருக்கு. ஸோ நம்ம என்ன சொல்லலாம்னா, டோட்டல் கரண்ட் பார்த்தோம்னா ஐ இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து டிஐ வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஎக்ஸ் வேணும் இல்லையா. ஸோ டோட்டல் கரண்ட் விச் இஸ் பாசிங் த்ரூ த செக்ஷன் பி அப்படின்னா, அப்போ இந்த எலிமெண்டல் கரண்ட் விச் இஸ் பாசிங் த்ரூ தி செக்ஷன் டிஎக்ஸ். கரெக்டா? இந்த மொத்த கரண்ட் வந்து இந்த பி செக்ஷன்ல பாஸ் ஆகுது. அப்ப இந்த செக்ஷன்ல பாஸ் ஆகிற கரண்ட் என்ன, டிஐ பை டிஎக்ஸ். அப்ப ஆட்டோமேட்டிக்கா டிஐ ஈக்குவல் என்ன வரும் உனக்கு, ஐ பை பி இன்டூ டிஎக்ஸ்னு வரும். இந்த டிஐஏ இதுல சப்ஸ்டியூட் பண்ணணும், இதுல சப்ஸ்டியூட் பண்ணணும். நீங்க மியூ நாட் இஸ் ஈக்குவல் டு டிஐக்கு பதிலா we'll just substitute I dx divided by 2π b by x. சரியா? இப்போ இது காமன் டேர்ம் எடுத்துப்பேன். மியூ நாட் ஐ பை 2π b காமனா எடுத்துக்கிட்டேன்னா உனக்கு என்ன இருக்கும், இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க டிபி பண்ணனா இங்க என்ன வந்துடும், இன்டகிரல்ல 1/x இன்டூ டிஎக்ஸ்ன்னு வந்துருமா. அவ்வளவுதான், இதான் ஃபார்மேட். இதுல இருந்து லிமிட்டை கொண்டு வந்துரு. லிமிட் எங்க இருந்து எங்க இன்டகிரேட் பண்ண போற, நீ இந்த ரீஜன்ல இருந்து இந்த ரீஜன் வரைக்கும் இன்டகிரேட் பண்ண போற. அப்ப இந்த ரீஜனோட ஸ்டார்டிங் லெங்த் என்ன, ஆர். எண்டிங் லெங்த் என்ன, பி. ஸோ அப்ப என்ன சொல்வ, ஆர்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஐ வாண்ட் டு இன்டகிரேட் இட் ஃப்ரம் இயர். இந்த இதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இதுல இருந்து ஆரம்பிச்சு ஐ வாண்ட் டு இன்டகிரேட் இட் ஃப்ரம் இயர் டு இயர். ஸோ தட் வில் பி ஆர் பிளஸ் பின்னு வரும். இப்படி இன்டகிரேட் பண்ணா வர்றதான் இந்த ரிசல்ட். புரிஞ்சுதா? ஸோ அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோ. எப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பு கேட்டாங்கன்னா எப்படி போடணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்ட்ரிப் அப்படியே வச்சுக்கோ, ஒரு எலிமெண்ட் எடுத்து அதை வச்சு கண்டுபிடிச்சிடும். தட்ஸ் இட். நெக்ஸ்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு சொலினாய்டு. ஸோ சொலினாய்டோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன, தட் இஸ் யூ ஆல்ரெடி நோ அபவுட் திஸ். மியூ நாட் ni. மியூ நாட் ni. ஸோ இப்போ இதான் ஒரு சொலினாய்டுல கரண்ட் இப்படி பாஸ் ஆகுதுன்னா நமக்கு என்ன தெரியும், சொலினாய்டு அவுட் சைட்ல there would not be any magnetic field. இன்சைட் த சொலினாய்டு என்ன இருக்கும், நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஐ மீன் இந்த சொலினாய்டு வந்து ரெண்டு சைடும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இல்ல, உள்ள மட்டும் தான் இருக்கும். எந்த பக்கம் இருக்கும் உள்ள, சொல்லு பாப்போம். அதான் இன்வெர்ட். ஸோ எப்படின்னா அதான் அந்த சர்க்கிள், இந்த காயிலோட டைரக்ஷன் இருக்குல்ல, அந்த டைரக்ஷனை வச்சு நீ என்ன பண்ணிடலாம், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ யூ கேன் சி த கரண்ட் இஸ் கோயிங் இன் வாட் டைரக்ஷன், கரண்ட் இஸ் கோயிங் கிளாக் வைஸ். ஸோ கிளாக் வைஸ்னா பேசிக்காவே என்னவா இருக்கும், இதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இன்வெர்ட்ல தான் இருக்கும், இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வெர்ட் வந்து பி ஈக்குவல் டு மியூ நாட் ni. தட்ஸ் இட். இதுல என்னன்றது என்ன, அது இம்பார்ட்டன்ட். என்னன்றது என்ன, எவ்வளோ டர்ன்ஸ் இருக்கு, எவ்வளோ லெங்த் இருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். ஸோ அதனால நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லெங்த் அப்படின்றதான் இதுக்கான ஃபார்முலா. சரியா? இது வந்து பேசிக்கா எதுக்கு ஃபார்முலானா, இந்த திஸ் இஸ் ஃபார் இன்ஃபைனைட் சொலினாய்டுக்கான ஃபார்முலா. ஓகே. ஸோ இன்ஃபைனைட். ஸோ இதுலயுமே என்ன இருக்குன்னா, நமக்கு வந்து ஃபைனைட் இருக்கு, செமி இன்ஃபைனைட் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபைனைட்னு வச்சுக்கோங்க, A point and B point will be fixed. அதாவது ரெண்டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்கும், அதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபைனைட்னு சொல்லுவோம். ஸோ இதான் வந்து ஃபைனைட்னு எடுத்துக்கலாமா. A பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்து B பாயிண்ட்,
இப்படி எடுத்துக்கிட்டு இதுல வந்து நான் அது கரண்ட் வந்து இப்படி பாஸ். ஓகே, கரண்ட் இப்போ இங்க என்ன பண்ணலாம்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க கனெக்ட் பண்ணு இப்படி. ஓகே, கனெக்ட் பண்ணோம்னா இந்த ஒயரோட ஆங்கிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து அது காஸ் தீட்டான்னு வரும் பேசிக்கலி. சரியா, θ1 θ2. ஸோ அதனால ஒரு ஃபைனைட் சொலினாய்டுன்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா வந்து என்ன வரும்னா உனக்கு B = μ0 Ni into sin of θ1 plus is actually sin of θ1 இது இல்லை காஸ்ல வரும், cos of θ1 plus cos of θ2ன்னு வரும். சரியா, இதான் வந்து ஒரு ஃபைனைட் சொலினாய்டோட ஃபார்முலா. இதே ஒரு இன்ஃபைனைட் சொலினாய்டுன்னு எடுத்துக்கிட்டேன்னா இன்ஃபைனைட்டுக்கு ஏன் μ0 Ni வந்துச்சுன்னா யோசிச்சு பாரு. இது இன்ஃபைனைட்டா போச்சு அப்படின்னா வாட் ஹேப்பன் டு த லெங்த் ஆக்சுவலி? இல்ல ஆக்சுவலா அப்படி இன்ஃபைனைட்டா போச்சுன்னா the length வந்து 0 degrees ஆயிரும் அதோட. when it goes infinite this will be okay. ஆமா ஆக்சுவலா அப்ப ஆங்கிள் இங்க எடுக்கணும். ஆமா ஆங்கிள் அந்த சைடு தானே எடுக்கும். இங்க எடுக்கணும் ஆங்கிள். எஸ், ஆங்கிள் வந்து இங்க எடுக்கணும். θ1 இன்னொன்று வந்து என்னது இந்த ரெஃபரன்ஸோட எடுத்தோம்னா θ2 எடுக்கும். அப்போ இது sin θ1 plus sin θ2 வரும். இன்ஃபைனைட்டா போச்சு அப்படின்னா நமக்கு வந்து அப்பனா அப்படி பார்த்தா இங்க ஆஃப் வரணும். ஆக்சுவலா ஃபார்முலால இன்னொரு ஆஃப் செய்யணும். 1/2 μ0 Ni வரும். சரியா, திஸ் இஸ் த கரெக்ட் ஃபார்முலா. ஓகே, எஸ், ஏன்னா இது 2ன்னு வரும் உனக்கு sin 90 வந்து 2, அப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா யூ வில் கெட் த இன்ஃபைனைட் ஒன். ரைட், இது ஃபைனைட்டுக்கு. செமி இன்ஃபைனைட்னா என்ன வரும்? செமி இன்ஃபைனைட்ன்றது வந்து ஒரு டேர்ம் 0 ஆயிரும். கரெக்டா, செமி இன்ஃபைனைட்னா ஒன்னு 0 இன்னொன்னு வந்து 90 ஆயிரும். அப்போ வந்து உனக்கு வெறும் செமி இன்ஃபைனைட்டுக்கு வந்து 1/2 μ0 Ni மட்டும் வரும். அவ்வளோ. ஸோ திஸ் ஆர் தி 3 ஃபார்முலாஸ் ஃபார் சொலினாய்டு. ஓகே, 3 ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு கரண்ட் கேரிங் லார்ஜ் ஷீட். ஓகே, லார்ஜ் ஷீட் 2 ஃபார்முலா, இதெல்லாம் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சு தட்ஸ் எனஃப். என்னன்னா யூ கேன் சி ஒரு ஷீட் மாதிரி இப்படி இருக்கா, இது வந்து ஷீட். ஆக்சுவலா ஷீட்டோடைய எப்படி சொல்றது, இதுதான் இப்படி, இது ஷீட்னா பெருசா அப்படி தெரியுதா, இது வந்து டாப் வியூ. அந்த ஷீட்டை நீ இங்க இருந்து பார்த்தனா இது மட்டும் தானே தெரியும் உனக்கு, இது மட்டும் தான் தெரியும். ஸோ அந்த வியூ இது ஆக்சுவலா. ஸோ இப்போ இந்த ஷீட்ல வந்து இப்போ என்னன்னா நீ பார்க்குற வியூக்கு எக்ஸ் டைரக்ஷன்ல என்ன ஆகுதுன்னா கரண்ட் போகுதுன்னு அர்த்தம். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல, எக்ஸ்ன்றது வந்து இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடையாது, நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது கரண்டோட டைரக்ஷன். ஸோ பேசிக்கலி நீ ஃபோனில் பார்க்குற அப்படின்னா உனக்கு வந்து ஃபோனுக்குள்ளே வந்து அந்த ஷீட்டு போகுதுன்னு அர்த்தம். ஓகே, இட் இஸ் இன் டு த ஃபோன், த ஷீட் இஸ் கோயிங், கரண்ட் இஸ் இன்வர்ட். இப்போ இந்த கேஸில் நம்ம அதே மாதிரி இது இன்ஃபைனைட் ஷீட் தான் பேசிக்கலி, இட் இஸ் அ லாங் ஷீட். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா கரண்ட் உள்ளே போகுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன் இருக்கும்னு பாரு. ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணுவியா? அப்போ தம்பு வந்து இன்வெர்ட்ல பாயிண்ட் பண்ணுதா, அப்போ தம்பு இன்வெர்ட்ல பாயிண்ட் பண்ணுச்சுன்னா உன்னோட கேர்ள்டு ஃபிங்கர் மேலே எப்படி இருக்கும், ரைட் சைடில் பாயிண்ட் பண்ணும். கரெக்டா? ஸோ யுவர் கேர்ள்டு ஃபிங்கர் ஆன் த டாப் வில் பி ரைட் சைட். ஸோ அதனால இங்கே மேலே அப்படின்னா இந்த கீழே வந்து லெஃப்ட் சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து போகும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா யூஸ் திஸ் ஃபார்முலா. சரியா? ஸோ இந்த ஃபார்முலா எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா இட்ஸ் சிம்பிளி ½ இன்ட்டு μ0 இன்ட்டு I. எப்படி வந்து நீ இதுக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் போடுவல சொலினாய்டுக்கு n மட்டும் இங்கே வராது, அவ்வளோதான். ½ இன்ட்டு μ0 இன்ட்டு I போட்டால் இந்த ஆன்சர் வரும். அடுத்தது இதே திக் ஷீட்டுன்னு கேட்டாங்கன்னா இது கொஞ்சம் மாறும். திக் ஷீட்னா என்ன, இது தின் ஷீட்னா உனக்கு வந்து இங்கே திக்னஸ்லாம் இருக்காது, ரொம்ப மெலிசா இருக்கும். தின் ஷீட் இது. திக் ஷீட்னா இங்கே வந்து உனக்கு என்ன இருக்கும், ஒரு கேப் இருக்கு பாரு, டி டிஸ்டன்ஸ்ல ஒரு விட்த் இருக்கு. இங்கே என்ன ஆகுதுன்னா கரண்ட் வந்து இன்வெர்ட்ல வந்து இப்படி பாஸ் ஆகுது. ஸோ அகெயின் பார்த்தோன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்போ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அகெயின் கரண்ட் இன்வெர்ட்ல பாஸ் ஆச்சுன்னா அவுட்டர் இந்த ஷீட்டோடைய அவுட் சைடில் ரைட் சைடில் இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட், பாட்டம்ல லெஃப்ட் சைடில் இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ இதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா அகெயின் த ஃபார்முலா வில் பி ½ இன்ட்டு μ0 இன்ட்டு இங்கே என்ன பண்ணோம் ஐன்னு போட்டோம்ல, இங்கே ஐக்கு பதிலாக யூ ஹேவ் டு யூஸ் அ ஃபார்முலா கால் கரண்ட் டென்சிட்டி. ஓகே, அங்கே என்ன கரண்ட் பாசிங் த்ரூ யூனிட் ஏரியான்ற டேர்ம் வந்துடுறதுனால கரண்ட் டென்சிட்டி இன்ட்டு டி போட்டுக்கணும். அங்கே டிலாம் வரல, நமக்கு வெறும் ஐ மட்டும்தான் முடிஞ்சிச்சு, இங்கே டி போட்டுக்கணும். சரியா?
ஒன்று இன்சைட், அதுவே இன்சைட்ல கேட்டாங்கன்னா இந்த ஆக்சிஸ்ல இருந்து இன்சைட்ல எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கேட்டாங்கன்னா யூஸ் திஸ் மியூ நாட் ஜே இன்டூ டிக்கு பதிலாக எக்ஸ்ன்னு போட்டுக்கும், அவ்வளோதான். சரியா? இது எல்லாமே ஃபார்முலாஸ் தட் இட் ஷுட் பி தரோ வித் இட். ஸோ அவுட் சைட்னா ஆஃப் மியூ நாட் ஜேடி, ஓகே. இன்சைட்னா மியூ நாட் ஜேஎக்ஸ். ஓகே, அதாவது வெளியில போச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் குறையும், உள்ள அதோட அதிகமாக இருக்கும்ன்றதான் இதோட மீனிங். இப்போ இதுக்கு கிராஃப் வரைய சொன்னாங்கன்னா எப்படி சொல்வேன்? இன்சைட் வந்து பாரு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ், ரைட்டா? வெளியில பார்த்தோன்னா டி டிஸ்டன்ஸ், அதாவது சர்ஃபேஸ்ல வந்து எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஐ கேன் கால் அஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு கரண்ட் கேரிங் லார்ஜ் ஷீட். சரி, அடுத்தது ஆம்பியர்ஸ் லா. ஸோ வாட் இஸ் ஆம்பியர்ஸ் லா? சொல்லு பார்ப்போம். ஆம்பியர் லா வந்து ஒரு என்க்ளோஸ்டு லூப்ல வந்து கரண்ட். ஸோ ஆம்பியர் லான்றது என்னன்னா, லைக் லெட்ஸ் சே ஓகே, ஸோ ஆம்பியர் லான்றது என்னன்னா, லைக் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து ஒரு ஒயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒயரில் இப்படி ஒரு கரண்ட் பாஸ் ஆகுது, தட் வில் பி I1. இன்னொரு கரண்ட் இப்படி பாஸ் ஆகுது, தட் வில் பி I2. இன்னொரு ஒயர் இப்படி பாஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம், தட் வில் பி I3. சரியா? ஸோ இந்த ஆம்பியர் லா என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா, இந்த ஆம்பியர் லா சஜஸ்ட் தட் ஆம்பியர் லா என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா, இந்த ஓகே இது ரொம்ப கேவலமா இருக்கு. ஸோ ஆம்பியர் லா சொல்றது வந்து இந்த என்க்ளோஸ்டு லூப்ல வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா? ஸோ அதாவது இந்த என்க்ளோஸ் லூப்ல இன்டியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, அந்த லூப்ல பெனட்ரேட் பண்ற கரண்ட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அந்த லூப்ல கரண்ட் பெனட்ரேட் பண்ணா எவ்வளவு கரண்ட் பெனட்ரேட் பண்ணுதோ அந்த அளவுக்கு என்ன ஆகும், இதுல மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜெனரேட் ஆகும்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதான் ஈக்குவேஷனா எப்படி எழுதுவோம் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டியூஸ்ட் இன் ஏ க்ளோஸ்ட் லைன் இன்டெக்ரல். இதான் க்ளோஸ்டு லூப். க்ளோஸ்டு லூப் இண்டிகேட் பண்ணுது, டிஎல்ன்றது எலமெண்ட்ல சொல்றது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டியூஸ் இன் அ க்ளோஸ்டு லூப் இன் ஏ எலமெண்ட் தட் இஸ் ஈக்குவலன்ட் டு மியூ நாட் டைம் த என்க்ளோஸ்டு கரண்ட் அப்படின்றது தான் வந்து இதோட ஆம்பியர் லாவோட ஐடியா. ஓகே, அப்போ நான் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம டயக்ராமா வரைஞ்சோன்னு வச்சுக்கோ ஃபார் கிளியர் ஐடியாக்கு. இப்போ நான் இதுதான் ஒரு எலமெண்ட்னு எடுத்துக்கிறேன். சரியா? இந்த எலமெண்ட் என்னது டிஎல். ஸோ இந்த எலமெண்ட் வந்து டிஎல். இந்த எலமெண்ட்ல இன்டியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா, இந்த எலமெண்ட்ல இன்டியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா, இந்த க்ளோஸ் லூப்ல பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மோர் ஓவர் இதோட பாயிண்ட் என்னன்னா, நீ இந்த எலமெண்ட்ல இந்த லூப்ல எந்த பாயிண்ட்ல நீ எலமெண்ட் எடுத்தாலும் சரி, எந்த பாயிண்ட்ல எலமெண்ட் எடுத்தாலும் சரி, அந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேமா தான் இருக்கும். நீ இங்கேயும் எடுத்துக்கோ எலமெண்ட்டை, இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னவா தான் இருக்கும், சேமா தான் இருக்கும். ஸோ இந்த லூப்ல எந்த பாயிண்ட்ல எடுத்தாலும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேமா தான் இருக்கும். அண்ட் ஆம்பியர் லாவோட இன்னொரு ஐடியா என்னன்னா, லூப் வந்து என்ன ஷேப்ல வேணா இருக்கலாம், இப்படிதான் இருக்கணும்னு கிடையாது. லூப் கேன் பி இன் எனி ஷேப். சரி, ஆம்பியர் லாவோட லிமிடேஷன் என்ன அப்படின்னா என்னன்னா, இதோட லிமிடேஷன் வந்து இதை நீ சிமெட்ரிக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது ரெண்டு சைடும் என்னவா இருக்கணும் அப்படின்னா சிமெட்ரியா இருக்கணும், ஒன்லி இன் சிமெட்ரி.
அதாவது இந்த லெஃப்ட் ஆஃப் ஆஃப் த லூப் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் என்ன இருக்கணும், ரைட் ஆஃப் ஆஃப் த லூப் வந்து நமக்கு இருக்கணும். ஸோ அதனால அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதை அப்ளை பண்ண முடியும். இதுதான் அதோடைய லிமிடேஷன். சரியா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலா படி நீ இதை போட்டோன்னா எப்படி வரும் உனக்கு? ஆக்சுவலா integral of b dot dl will be equal to mu naught times enclosed current. இங்க enclosed current என்ன? I1 and I2 and both the current are in opposite direction. அதனால என்ன பண்ணணும், I1 minus I2 ன்னு எழுதணும். இந்த I3னால இங்க ஏதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டியூஸ் ஆகுமான்னு கேட்டா ஆகாது. ரைட்? ஸோ இதான் வந்து என்னது நமக்கான ஆம்பியர் லாவோட ஃபார்முலா. புரியுதா? சரி, அடுத்தது லுக் அட் திஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு கரண்ட் கேரிங் கண்டக்டர். சரியா? ஒரு ஹாலோ சிலிண்டர், சாலிட் சிலிண்டர்னு ரெண்டு விஷயம் இருக்கு. இதனால நம்ம ஆம்பியர் லாவை யூஸ் பண்ணி இதுக்கான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிப்பாங்க. இப்போ ஹாலோ சிலிண்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோட ரேடியஸ் என்னது நமக்கு? ஆர் இல்லையா? இதுல கரண்ட் பாஸ் ஆகிறத நீ என்ன பண்ணிப்ப, ஐன்னு எடுத்துப்ப. இப்போ நீ என்ன பண்ணணும்னா இந்த ஹாலோ சிலிண்டர்னால எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கண்டுபிடிக்கணும் ஏதாவது ஒரு ஜென்ரல் பாயிண்ட்ல. எப்படி கண்டுபிடிப்ப? ஜென்ரல் பாயிண்ட்ல ஹாலோ சிலிண்டர்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ இதை நான் என்ன பண்ணணும், எப்பவுமே ஆம்பியர்ஸ்ல அப்ளை பண்ணணும். என்ன பண்ணணும், கரண்ட்டை வந்து நம்ம என்க்ளோஸ் பண்ணணும். கரெக்டா? ஒரு ஆம்பியரன் லூப் வந்து நம்ம வரையணும். ரைட்? ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ண போறேன்னா இதை சுற்றி என்ன பண்ண போறேன், ஒரு லூப் இப்படி வரைஞ்சிருவேன். அந்த லூப் வந்து எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு எடுத்துக்கலாம். லெட் சே இட் இஸ் அட் எக்ஸ் டிஸ்டன்ஸ். அப்போ இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு ஹாலோ சிலிண்டர் என்ன பண்ணிடுவோம், டைரக்டா மியூ நாட் ஐ டிவைடட் பை 2πx இருக்குல்ல, இந்த இன்ஃபைனைட் சிலிண்டருக்கு இன்ஃபைனைட் ஒயரு, அந்த ஃபார்முலா டைரக்டா நீ என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்தது சாலிட் சிலிண்டர். வா, சாலிட் சிலிண்டருக்கு தான் கொஞ்சமா ஒரு சேஞ்ச் இருக்கு, அது நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுதிக்கணும். சாலிட் சிலிண்டர்னா என்ன? இட் இஸ் சாலிட் பேசிக்கலி, ரைட்? அப்பனா இதுல கரண்ட் பாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த கரண்ட் வந்து என்ன ஆகும்னா யூனிஃபார்மா இந்த சாலிட் சிலிண்டர் உள்ள வெளியிலன்னு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். கரெக்டா? அப்பனா என்னன்னா இங்க ஒரு கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா உள்ளேயும் அதே கரண்ட் பாஸ் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. கரெக்டா? the current will be divided across this section. ஓகே, ஸோ அதனால உனக்கு என்ன ஆகும்னா ரெண்டு பாயிண்ட், இதுல ரெண்டு கொஸ்டின் கேட்கலாம். என்ன கேட்கலாம்னா அவுட் சைடு சிலிண்டர் வந்து எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கேட்கலாம். அதான் ஃபர்ஸ்ட். அவுட் சைடு எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எழுதுவேன், நம்ம ஆல்ரெடி எழுதுனோம்ல அதே ஃபார்முலா இதுக்கும் எழுதிக்கலாம். 2πxன்னு போட்டால் ப்ராப்ளம் ஓவர். இதுக்கு 2πxோ வாட் எவர் இட் இஸ். ஓகே, இது அவுட் சைடில். இப்போ இன்சைட்லன்னு ஒரு பாயிண்ட் கேட்பாங்க. அதாவது இன்சைட்னா இப்போ இந்த சிலிண்டருக்குள்ள எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி இந்த பாயிண்ட் பீல இன்சைட் த சிலிண்டர். அப்போ இன்சைட் த சிலிண்டர்னு கேட்டாங்கன்னா அங்கே ஃபார்முலா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். என்ன ஃபார்முலா வரும்? இன்சைட் த சிலிண்டர் வந்து ஆஃப் இன்டூ, ஆக்சுவலாக இட் வில் பி மியூ நாட் இன்டூ ஆஃப் இன்டூ மியூ நாட் இன்டூ ஜேஎக்ஸ்ன்னு வரும். ஓகே, இதுதான் ஃபார்முலா. இதை ஞாபகம் வச்சுக்கோ. இதில் ஜேன்றது என்ன? பேசிக்கலி கரண்ட் டென்சிட்டி. இப்போ இதை வச்சு நீ என்ன பண்ணா இதுக்கு ஒரு கிராஃப் வரைய சொல்லுவாங்க. எப்படி கிராஃப் வரைவ? இந்த மாதிரி ஒரு சாலிட் சிலிண்டர் கொடுத்துட்டு பிக்கும் எக்ஸுக்கும் கிராஃப் வரையுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவேன்? இப்போ இந்த பாயிண்ட் வரை தானே இன்சைட் த சிலிண்டரு. அப்போ நீ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டேன்னா சென்டர் பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன? 0. கரெக்டா? அண்ட் இட் இஸ் இன்க்ரீசிங் லீனியர்லி அப் டு ரேடியஸ் ஆர். ஸோ அப்போ கிராஃப் எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். இது ஆல்ரெடி நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ஒன்று போட்டிருப்போம். இதுக்கு போட்டிருப்போம் இந்த மாதிரி ஒரு கிராஃப். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ், இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்து நம்ம போட்டிருப்போம். சாலிட் ஸ்பியருக்கு போட்டிருப்போம், ஹாலோ ஸ்பியர் கிடையாது. ஸோ திஸ் இஸ் வாட் கிளியர். ஸோ இப்படிதான். இதுக்கு எப்படி வரும் கிராஃப்? ஹாலோ சிலிண்டருக்கு பி வந்து எக்ஸா, இதுக்கு எப்படி வரும்? இங்கே பாரு, இதுக்கு வந்து உள்ளலாம் எந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுமே இதுக்கு இருக்காது. ஏன் உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது? நீ சும்மா ஒரு லூப் இப்படி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஏன்னா இங்கே என்க்ளோஸ்டு கரண்டே 0. கரெக்டா? ஏன்னா ஹாலோ சிலிண்டர்னா கரண்ட் வந்து சர்ஃபேஸ்ல மட்டும்தான் இருக்க முடியும், உள்ள எப்படி காத்துல இருக்க முடியாதுல்ல கரண்ட்டை. அதனால உள்ள ஃபீல்டு வந்து 0, சர்ஃபேஸ்ல மட்டும்தான் உனக்கு ஃபீல்டு இருக்கும். அப்போ உனக்கு ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் வரைக்கும் என்ன இருக்காது? மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது. சடனா எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் வந்தோடனே மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிக்கும்? டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சரியா?
இதுதான் வந்து இதுக்கான டயக்ராம். திஸ் இஸ் வாட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு கரண்ட் கேரிங் கண்டக்டர் இன் ஹாலோ அண்ட் சாலிட் சிலிண்டர். ஓகே, டன். அடுத்த டாபிக், மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு ரெவால்விங் சார்ஜ். ஒரு சார்ஜ் சுத்துறதுனால எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டெவலப் ஆகுது அப்படின்றதான் இந்த கான்செப்ட். ஸோ என்னன்னா, லைக் யூ கேன் இமேஜின் அ சிச்சுவேஷன். லெட்ஸ் சே தெர் இஸ் அ சார்ஜ். லெட்ஸ் சே தெர் இஸ் அ சார்ஜ். ஸோ தான் சார்ஜ் இது வந்து Q. இந்த சார்ஜ் என்ன பண்ணுதுன்னா, இட் இஸ் கோஸ் இன் அ சர்க்குலர் பாத் தட் வில் பி V. சரியா? இதோட ரேடியஸ் வந்து வில் சே தட் வில் பி R. ஸோ இப்போ இந்த சார்ஜ் வந்து இப்படி சர்க்குலர் பாத்தில் போகுது. இந்த சார்ஜ் இப்படி சுத்துறதுனால நமக்கு சென்டர்ல எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்? How you can calculate the magnetic field because of the moving charge? முதல் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும்னா கரண்ட் கண்டுபிடிக்கணும், கரெக்டா? அப்போ யூ ஃபைண்ட் கரண்ட் பிகாஸ் ஆஃப் த ரெவால்விங் சார்ஜ், கரண்ட் டியூ டு ரெவால்விங் சார்ஜ். எப்படி கண்டுபிடிப்ப கரண்ட் டியூ டு ரெவால்விங் சார்ஜ்? சார்ஜ் பை டைம் taken, time period. Time period is nothing but what we already know. Time period is 2 pi by omega. Right, 2 pi by omega. அப்போ டைம் பீரியட் 2 pi by omega னா 2 pi by omega. அப்போ இங்க என்ன எழுதுவ? Q divided by 2 pi into omega. And omega you can replace as R into omega. I mean V equal to R omega. அப்போ இந்த லீனியர் வெலாசிட்டியில் ரீப்ளேஸ் பண்ணணும்னா இந்த கரண்ட் டியூ டு த ரெவால்விங் சார்ஜ் என்ன வரும்? ஒமேகா ஈக்குவல் டு V by R வருமா? அப்போ Q omega is equal to V by R divided by 2 pi ன்னு வரும். அப்போ ஃபைனலா ஃபார்முலா பார்த்தோம்னா உனக்கு என்ன வரும்? ஆமா, 2V divided by 2 pi R ன்னு வரும். ஓகே, இதான் வந்து கரண்ட் டியூ டு ரெவால்விங் சார்ஜ். இதை ஞாபகம் வச்சுக்கோ, முக்கியமான ஃபார்முலா இது. சார்ஜ் வெலாசிட்டி 2 pi R. அடுத்தது மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. ரெவால்விங் சார்ஜ்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு சென்டர்ல என்ன நமக்கு என்ன வரும்? μ0I divided by 2R, கரெக்டா? இதெல்லாம் சென்டர்ல உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு பிகாஸ் ஆஃப் த கரண்ட். ஸோ சார்ஜ் எந்த பக்கம் இருக்கும் அந்த டைரக்ஷன்ல நமக்கு கரண்ட் இருக்கும். ஸோ அப்போ μ0I by 2Rன்னு போட்டோம்னா μ0I ஐக்கு பதிலாக என்ன பண்ணோம்? QV by 2 pi Rன்னு போட்டுட்டு டிவைடட் பை என்ன வரும்? ஆல்ரெடி ஒரு 2R வருது. ஓகே, அப்போ ஆன்சர் என்ன வரும்? μ0 QV டிவைடட் பை 2 into 2 4 pi R ஸ்கொயர்னு வரும். ஸோ அப்போ the magnetic field due to the revolving chargeன்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. μ0 QV டிவைடட் பை 4 pi R ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும். ஓகே, ஸோ இதான் இதுக்கான ஒரே நிமிஷம். பார்கவே பார்கவே உங்க அப்பா 4 நாள் கால் பண்ணு. ஓகே ஃபைன். ஸோ இதான் வந்து உனக்கு என்ன, ஒரு ரெவால்விங் சார்ஜ்னால எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கேட்டாங்கன்னா யூ வில் ஜஸ்ட் யூஸ் திஸ் ஃபார்முலா டு கெட் ஆன்சர். μ0 QV by 4 pi R ஸ்கொயர். ஸோ ஒன்று சென்டரில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டாங்கன்னா இதனால வரக்கூடியது இது. சரியா? இதுவே வந்து டிஸ்க்குனால, ரெவால்விங் டிஸ்க்குனால ஒரு எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னும் வந்து நம்ம கேட்பாங்க. இருக்கக்கூடாது. மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு சார்ஜ்டு ரொட்டேட்டிங் டிஸ்க். எப்படின்னா லைக் இந்த மாதிரி உனக்கு ஒரு டிஸ்க் இருக்கும். இந்த டிஸ்க்ல என்ன இருக்கும்னா சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். பாசிட்டிவ் சார்ஜோ ஏதோ ஒன்று. ஓகே, டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். இப்போ இதனால என்ன பண்ணோம்னா இந்த டிஸ்கோட சார்ஜ் டென்சிட்டி சிக்மான்னு எடுத்துக்கோ. சரியா? இப்போ இந்த டிஸ்க் சுத்துறதுனால எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்டியூஸ் ஆகும்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்ப? ஆல்ரெடி நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு த ரெவால்விங் சார்ஜ் வந்து μ0 QV by 4 pi R ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன பண்ணுவேன்னா dB is equal to μ0, ஓகே, μ0 dQன்னு எடுத்துக்கணும். dQ and it is revolving, no? Revolving, when it is revolving now we can consider that as omega terms நம்ம அதை எடுத்துக்கலாம். பேசிக்கலி அதாவது கரண்ட்டை வச்சு நீ என்ன பண்ணிக்கலாம்னா
ஸோ இந்த டேர்ம் இருக்குல்ல, இங்கேருந்து கரண்ட்டை வச்சு அதுக்கப்புறம் கரண்ட் என்ன பண்ணலாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி யூ கேன் கெட் இட். ஓகே, ஸோ என்னன்னா த ஒன்லி த திங் இட் வில் இங்கே வேரி ஆகுறது என்னன்னா இந்த சிக்மா இருக்கு இல்லையா, சார்ஜ் டென்சிட்டி என்ன ஆகும்னா இங்கே வேரி ஆகும். சிக்மா இஸ் ஈக்குவல் டு டிக்யூ பை டிஏ நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அப்போ டிக்யூ ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம், சிக்மா இன்டூ டிஏ. ஓகே, சிக்மா இன்டூ டிஏ. டிஏ எப்படி எடுப்பீங்க, இந்த டிஸ்க் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் கோசம் ஃப்ளாட்டாக வரைஞ்சிக்கலாம், இட் வில் பி பெட்டர், பார்க்கறதுக்கு ஈஸியாக தெரியும். இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ, திஸ் வில் பி சார்ஜ். ஓகே, இப்போ நீ என்ன பண்ணோன்னா உனக்கு இந்த டிஸ்க் வந்து சுற்றுது, ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாலாம் சுற்றுது. அப்போ எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும்னா நீ என்ன பண்ண, இங்கேருந்து இதோட ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ் எடுத்து நீ என்ன பண்ணணும், ஒரு எலமெண்ட்டை பிக் பண்ணணும் இந்த மாதிரி. ஓகே, எலமெண்ட்டை பிக் பண்ணணும். இந்த எலமெண்டல் சார்ஜ் தான் என்னது உனக்கு டிக்யூ, ரைட்? அப்போ டிக்யூ இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்டூ டிஏவா, சிக்மா மோஸ்ட்லி கொடுப்பாங்க. டிஏ என்னன்னா இதோட எலமெண்டோட ஏரியாவை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்ப, யூஸ்வலாக இந்த மாதிரி டிஸ்க்குன்னு இருந்தாலே எலமெண்டோட ஏரியா என்ன பண்ணால் போதும்னா இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குல்ல, இந்த சர்க்கம்ஃபரன்ஸையும் இந்த டிஸ்கோட திக்னஸையும் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு கிடச்சிரும் டிஎக்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன 2πx இன்டூ டிஎக்ஸ். இது வந்து லெங்க்த்து, இது வந்து வித் திக்கு. லெங்க்த்தையும் திக்கையும் மல்டிப்ளை பண்ண அந்த எலமெண்டோட ஏரியா. உனக்கு என்ன கிடச்சிச்சு, டிக்யூ கிடச்சிச்சா? யா, ஒன்ஸ் யூ காட் டிக்யூ யூ கேன் புட் தட் இன் த ஐ ஃபார்முலா, திஸ் ஒன். ஓகே, அப்போ அந்த கரண்ட், அந்த எலமெண்ட்ல எவ்வளோ கரண்ட் வரும், டிஐ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், டிக்யூ ஒமேகா பை 2π. கரெக்டா? இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி கண்டுபிடிப்பேன், ஒன்ஸ் யூ காட் திஸ் ஒன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி கண்டுபிடிப்பேன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து μ0I/2r தானே சென்டர்ல, அதை போடு. μ0 into di divided by 2 times of the r, that will be db. அப்போ b கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணா போதும், integral of db μ0/2r. ஓகே, இங்க வேரியபிள் வந்து dq வந்து என்ன இருக்கு, வேரியபிள் இருக்காங்க, இன்டெகிரல் ஆஃப் டிஐன்னு போட்டனா உனக்கு ஆன்சர் கிடைச்சு. புரிஞ்சுதா? ஸோ அதனால இந்த மாதிரி சம்ஸ் போட்டா கொஞ்சம் கேர்ஃபுல்லா எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோ. தட்ஸ் இட். மோஸ்ட்லி நீட்ல வந்து இந்த லெவலுக்கு கேட்பாங்க, இந்த லெவலுக்கு கேட்க மாட்டாங்க. கேட்குறாங்கன்னா எப்படி கேட்கலாம், லைக் இதான் ஷார்ட்டாக கேட்கலாம், இந்த மாதிரி எப்படி இருந்தா எப்படி சால்வ் பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அடுத்தது வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம்னா ஆக்சியல் பாயிண்ட்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு நம்ம கேட்கலாம். ஓகே, இப்போ எப்படின்னா இப்படி சுத்திட்டு இருக்கா ரிங்கு, சம்டைம்ஸ் சார்ஜஸ் வந்து இப்படியும் கேட்கலாம், இப்படி சுத்திட்டு இருக்குன்னு வச்சுக்கோ. எப்படின்னா இப்படி, இப்ப சார்ஜ் வந்து இந்த மாதிரி டைரக்ஷன்ல சுத்துதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி போலாம்னா சார்ஜ் இப்படி சுத்துதுன்னு வச்சுக்கோ. இப்போ இதோட ஆக்சியல் பாயிண்ட்ல வந்து உனக்கு எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றத கேட்கலாம். ஸோ ஆக்சியல் பாயிண்ட் இப்படி சுத்துதுன்னா கரண்ட்டும் உனக்கு இந்த டைரக்ஷன்ல தானே இருக்கும். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துப்பேன், இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணிப்பேன், ஆர்னு எடுத்துப்பேன். இப்போ இதோட ஆக்சியல் பாயிண்ட்ல எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிப்பேன், ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு ரிங்கோட சர்க்குலர் பாத்ல ஒரு சார்ஜ், ஐ மீன் எதுக்கு பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, ரிங்குக்கு. வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு, ஆச்சு உனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமா? ஓகே, சரி. ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்துக்கோ. இந்த மாதிரி இல்லை என்னன்னா, இப்போ உனக்கு பார்த்தோன்னா ஒரு ரிங்கு இப்படி சுத்துதா, ரிங்குக்கு ஆல்ரெடி நம்ம ஆக்சியல் பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, என்ன பார்த்தோம், μ0I r² divided by 2 times of r² plus x² whole power 3/2. இப்போ உனக்கு ஆல்ரெடி இங்க என்ன தெரியும்னா ஐயோட வேல்யூ தெரியும்ல, அந்த ஐயோட வேல்யூவை நீ என்ன பண்ணுனா இங்க சப்ஸ்டியூட் பண்ணு. ஓகே, இங்க சப்ஸ்டியூட் பண்ணனா you will get the result, that is bp is equal to என்ன வரும், μ0 ஐக்கு பதிலா என்ன போடலாம், qv by 2πrல, 2πrன்றது இங்க நம்ம என்னதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், ரேடியஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கோமா, எஸ். ஸோ அப்போ இங்கே வந்து ஐக்கு பதிலாக யூ கேன் யூஸ்
QV divided by 2 pi r into r square divided by 2 times of r square plus x square whole power 3 by 2. அப்ப என்ன வரும் ஃபார்முலால? இந்த r கேன்சல் ஆயிருமா? அப்ப மீதி என்ன இருக்கும்? mu naught QV r divided by 2 pi ஆயிரும் 4 pi ஆயிருமா? 4 pi into r square plus x square whole power 3 by 2 ஆயிரும். கரெக்டா? இதான் இதுக்கான ஃபார்முலா. ஸோ அதனால இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. வேற ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா இங்க? 2 pi r square இல்ல இங்க ஒரு r square வருது, இதுல ஒரு r square வருதா? ஓகே 1 minute. கால் அடிப்பா. சரி, ஓகே. ஸோ இதான் வந்து என்னது ரிங்குக்கான கான்செப்ட். ஓகே, ஸோ ஐ திங்க் இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு ரிங். ஸோ இதோட இது இருக்கட்டும். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ண, ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோ. எடுத்துட்டு ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் நம்ம இந்த சார்ஜஸை முடிச்சுட்டு தென் வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட். ஓகே, ஒரு 5 minutes கழிச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே.